சுடல, அவன் பேப்பர் பாயிண்ட் தெரிஞ்சா சுட்டான், எல்லாம் மூட்டி விட்டுருவானுங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டு வந்துட்டு அதான் எஸ்டிஆர் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிடுவான். இவனுங்க கமலுக்கும் அவன் மேல பொறாம வரும் லைட்டா. இது அப்படியே கொண்டு போயிட்டு இன்டர்வல்ல என்னன்னா, ஒரு இந்த லியோல எப்படி ஹிமாச்சல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி ஒரு லொகேஷன் இதுதான். அங்க வந்துட்டு மலை மேல வந்துட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்டா ஏதோ சாமி கோயில பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஏதோ பேசின்னு இருப்பான். கடைசியில பார்த்தா எல்லாரும் சேர்ந்து முதுகுல பச்சை இல்ல குத்துனா இது அஜித் பண்ற மாதிரி சொல்றத கேளு. இல்ல பனிமலைக்கு மேல கமலை எல்லாரும் முதுகு குத்தி தூக்கி போட்டுருவாங்க. கமல் வந்துட்டு விழுது அச்சசல் விவேகம் ஷாட்டு அப்படியே இருக்கும். அச்சு பிசுறாம இருக்கும்டா விவேகம் ஷாட்டு, உரிச்சு வச்சிருப்பான். எனக்கு எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமாடா, இல்லடா எனக்கு சிரிப்பு என்னன்னா, அதான் எஸ்டிஆரும் வந்துட்டு எஸ்டிஆர் தான் தள்ளி விடுவான். எஸ்டிஆர் மலை மேல இருந்து தள்ளி விட்டுருவான்டா. கமல் வந்துட்டு விழுந்துருவான். கமல் கீழே விழுந்த பிறகு அந்த சைடு பார்த்தா உடனே போவோம். அதான் ஒண்ணும் இல்ல, அப்பதான் இன்டர்வல் டைலாக் வருது. இனிமே நான் தான் இறங்குறா சக்திவேல், அதான் அவனை நான் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றான். அவன் ஊருக்கே தெரிஞ்சிரும், அதான் கமல் வந்துட்டு செத்துட்டான் அப்படின்னு. இதுதான்டா இன்டர்வல். இது வரைக்குமே கதை ஏதாவது இதான் கதை. படத்தோட ஃபுல் கதையும் தான். ஒண்ணுமே இல்லையே. ஒரு சரி நான் இல்ல இதுல செகண்ட் ஆஃப் போச்சுரா. சொல்லு ஆதி சொல்லு. அலெக்ஸ் ப்ரோ படாக்க என்ன முடிச்சுட்டீங்களா? அந்த 3 மணி நேரம் உட்காந்து பாத்துட்டு வந்திருக்கேன்டா. எந்த 3 மணி நேரமா படம்? 3 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் மொத்தமா 3 மணி நேரம் ஆகல. நடுவில் பிரேக் எடுக்குதுலாம் எனக்கெல்லாம் இல்ல. டேய் நல்ல வேலை தியேட்டருக்கு போலடா, ஃப்ரெண்டு போவேன் தான். நல்ல வேலை சனியம் நான் போறேன் ப்ரோ. நல்ல பிரியச்சடி தியேட்டர்ல போய் பாக்கலடா. எனக்கு இல்ல கமல் ஃபேனா மாறிட்டேன். ஒரு நிமிஷம் செகண்ட் ஆஃப் டீடைலா சொன்னா நிறைய கண்டென்ட் சிரிப்பா இருக்கும். ஒரே ஒன்லைன்ல எப்படி தெரியுமா, விவேகம் செகண்ட் ஆஃப் என்னது அவ்வளவுதான், அதேதான். அவனை வந்துட்டு மலையில இருந்து தள்ளி விட்ட ஒரு 4 பேர் இருக்கும்ல, நாசரு, அதுக்கப்புறம் இந்த 1-2 பேர், அப்புறம் வந்துட்டு இந்த எஸ்டிஆர், இவங்க எல்லாரும் கொலை பண்றதுதான் வந்துட்டு கான்செப்ட் படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஃபுல்லா. இதுல ஹைலைட் என்னன்னா, கமல் எஸ்டிஆர் சாவடிக்க மாட்டான். இவன் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இவனுங்க எதிரி மாதிரி ஒருத்தனை காட்டுவான், வில்லன். அது அவன் வில்லனே கிடையாதுடா, ஒரு டம்மி. அவனுடைய பையன் உணவு வந்துட்டு டப்பரன்னு சுடுவான். அது கமல் மேல படாது, எஸ்டிஆர் மேல பட்டுரும். ஆனா சம்பந்தமே இல்ல அவன் சாவுடா எஸ்டிஆர். என்ன கேட்டா சம்பந்தமே இல்லாத ஒரு மயிர் சாவு எஸ்டிஆர், எதுக்குன்னே தெரியல. ஐயோ, அப்பனா எஸ்டிஆர் முடிச்சிருவாங்க. அலெக்ஸ் ப்ரோ எஸ்டிஆர் செத்துருவான். அலெக்ஸ் ப்ரோ ட்ரைலர் அன்னைக்கு நம்ம பண்ண விஷயம் எல்லாம் பண்ணலாம். ட்ரைலர்ல நான் பண்ண மாட்டியா? அதெல்லாம் நிறைய பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இல்லடா கொஞ்சமாவது எனக்கு சத்தியமாடா இல்ல, உங்கள எவனா ஒருத்தன் கதை எழுத விட்ட படம் இது ஒண்ணு நல்ல கதை எழுதுவ, சத்தியமா சொல்றேன். நம்பல மட்டும் சத்தியமா சொல்றேன், நம்பல எவனை எழுத விட்டாலும் கதை நல்லா இல்ல. நான் என்னன்னா மணி தாத்தா இருக்கான்ல, அவன் வந்து இந்த காலத்து கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் பிளஸ் பாயிண்ட் உண்மையில இல்ல நல்லா இருக்கு. அது உண்மையில நல்லா இருக்கு, நல்லா காட்டுறானுங்க. அதான் அவன் நல்லா காட்டுறான்னு நல்லா தெரியுது, அதான் நல்லா காட்டுறான், நல்லா இருக்குது. ஆனா மீதி வந்துட்டு எப்படின்னா, எஸ்டிஆர் தெரியல, வெறும் சௌரிய முடிய வாழ்த்து வச்சுன்னு தான் ஒண்ணுமே இல்லடா. டே எனக்கிட்ட செக்கச்சம் வந்தவனமே நல்லா மாசா இருந்தான்டா. ஆளு வர்றதுதான், அந்த ஆள் தடியா இருக்கும் போது கூட அந்த மாஸ் அந்த ஆட்டிடியூடு இருக்கும். இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை. அந்த ஒரு இன்டர்வல் சீன் மட்டும் தான் சொல்லுவானுங்க, ரங்கராய சக்தி. அதுவும் இது ஹைலைட் என்ன தெரியுமா, இன்டர்வல்லே அது டீசர்ல வைக்காம அந்த கூட பரவாயில்லடா, பார்த்ததே பார்க்கும்போது ஒரு அதான் எதுவுமே இல்லை, சொரணையும் இல்லை. ஆக மொத்தம் இல்லடா இல்லடா ட்ரை பண்ணிருக்கேன். படத்துல கதை இல்ல, படமும் இல்ல, ரிவெஞ்சும் நல்லா இல்ல. இதுல எதடா சொல்றது, படமே இல்ல. ஓப்பனா சொன்னா மணிரத்னம்க்கு ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியல ப்ரோ. அவன் லவ் படம் தவிர அசோக் செல்வம் பூச்சப்பான். அசோக் செல்வம் யார் தெரியுமா, இந்த இந்தியன் 2ல பாபி சிம்மா இருப்பான் தெரியுமா, அதே ரோல். பரம்பரையா நாங்க உங்களை பிடிக்க காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு இருப்பான். கடைசியில வந்துட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல நிறைய வரும்டா. அதுக்கடுத்து வந்துட்டு சொல்லுவோம், அதான் உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன், உன்னை கொல்லவங்களை எல்லாம் கொன்னுடு, அதுக்கப்புறம் வந்துருன்னு சொன்னா அந்த மாதிரி போகும்.
அந்த யாக்கூசா பத்தி ஏதாவது இருக்கா? டேய் எனக்கு எங்க இல்ல எனக்கு ஆதி ஃபர்ஸ்ட் சிரிப்பு எங்க தரமாடா இருந்தது. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் சிரிப்பு எங்க தரமா இருந்தது. அதாவது கமல் வந்துட்டு உண்மையில டிஏஜிங் கமலை காட்டும் போது வந்துட்டு டிஏஜிங்னா நான் சின்ன வயசு கமல் காட்டும் போது ஏதோ படத்துல ஏதோ காட்ட போறான்னு நினைச்சிருந்தேன். போய் அதுக்கப்புறம் தான் ஷூட் அவுட் ஆயிட்டு அந்த சின்ன சின்ன பையனை தான் அந்த சின்ன வயசு எஸ்டேர தூக்கின்னு இருப்பான். அப்போ ஒண்ணு பேசுவான்டா ஒரு பேச்சு. அதாவது டேய் செத்த போன கூட எஞ்சிக்கொண்டான்னு கேட்டா பேசுவான். உண்மையிலே எனக்கு அந்த சீன்ல எப்படிதான் வந்தது. இல்ல ஒன்னால்டா டைட்டில் காட போடணும்டா மான கேட்ட பையன் அதுக்கு அவ்வளவு நேரம் பேசின்னு இருப்பான் கமலு. அதான் நீ என் உயிரை இல்லடா இது இல்ல அது எப்படி மாட்டாங்க கான்வர்சேஷன். நீ என் உயிரை காப்பாத்திருக்கு, நான் அந்த போட்டோ எடுத்துக்கிறேன், உன் தங்கச்சியை நான் கூட்டின்னு வரேன், இனிமே இது நீயும் நானும் ஒண்ணு, இது காந்தி பிறந்த மண்ணுன்னு இப்ப தெரியுதா டைட்டில் ஏதாவது டைட்டில் கார்டு இல்ல. எனக்கு அப்பவே ஒரு டவுட், டைட்டில் கார்டு எலிவேஷனே இவ்வளவு கேவலமாகுது. அதுக்கு அடுத்ததான் இதெல்லாம் வேற டைட்டில். அதுக்கப்புறம் நிறைய குபீர் இதுல த்ரிஷாக்கு எது பாத்தியா ஏமா எனக்கு தெரிஞ்ச பண்ணதுல கேவலமான ஒரு வழிதான். ஒன்னால்டா இதுல கொடூரம் என்ன தெரியுமா, சத்தியமா அவ ஏற்கனவே ஒரு ஐட்டம் டான்சர். ஒரு கிளப்ல வந்துட்டு ஐட்டம் டான்ஸ் ஆடுற ஒரு பொம்பளை யாரு த்ரிஷா. படத்துல வந்துட்டு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவன் நான் சொன்னல ஆரம்பத்துல கமல் வந்துட்டு ஒரு சின்ன வயசு சிம்பு ஒரு போட்டோ கொடுப்பான், இவன் தங்கச்சி காணாம போயிடுச்சு இதை கண்டுபிடிச்சு கொடுன்னு. அதை பாக்கெட்ல வச்ச கமல் ஒண்ணு என்ன பண்ணணும், கமலோடைய தங்கச்சி தானே கண்டுபிடிக்கணும். நாய் கமல தங்கச்சியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மும்பைல இருக்கிற கிளப்ல ஐட்டம் டான்சர் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ தேடி நிக்குது. ஏன்னா இப்ப அங்க சின்ன குழந்தை எத்தனை போய் எது வேணா பண்ணலாம், இல்ல அது ஐட்டம் டான்சர் இருக்கலாம் இவன் நினைச்சிருக்கான். பார்த்தா அங்க சிம்புடைய தங்கச்சியை வந்துட்டு கண்டுபிடிக்காம நாய் த்ரிஷா உசார் பண்ணிட்டு வந்துட்டான். புரியுதா? அங்க தெரியாதா இதான் பார்த்தோட சீனு. அதான் அது இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, சரி சார் உசார் பண்ணிட்டாரு, அதான் மேடம் ஐ மீன் ஒன்லி ஆடம்ன்றான். அது ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்றான் அச்சப்பறிக்கி யாரு கமலி. படத்துல கேவலமான கேரக்டர் எல்லாமே சத்தியமா. அதாவது ரவுடி படத்தை கூட பாத்தலாம்டா, இது என்ன படம்னே புரிய மாட்டா. அது மாதிரி அந்த சொல்லுவான் பத்தி மாதிரி அருவருப்பாக்குது. இல்ல ஆயிரம் இதுல மெயின் சாப்டர் இப்பதான் வருது. அதான் மேடம் ஒன்னே ஆடம் சொல்லிட்டு த்ரிஷாவுடைய ஜாக்கெட் பிளவுஸ பூச்சியில போயிரு, உடனே பாட்டு வருது, என்ன வேணும் உனக்கு, சரி சூப்பர். அப்படியே போகுது. அதான் அது பாட்டுக்கு போகுது. பாட்டும் கேவலமாகுது, ஏன்னா பாட்டுல த்ரிஷா ஆடல, அது போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அதான் சொல்றேன், இந்த கமல் வந்துட்டு செத்துட்டான்னு அந்த மாதிரி போவோம்ல, த்ரிஷா என்னத்தமா பண்ணுவான், எஸ்டிஆர் நேரா போயிட்டு உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு திரும்ப ஐட்டம் டான்ஸரா போயிடு அதான் கிளப்ல, இல்ல என் கூட வந்துருன்றான். புரியுதா? இவ்வளவு அதான் இந்த பேக்கரி கடை ஓனர் எப்படி இருப்பான் இந்த வடிவேல்ல. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டன்ற மாதிரி எஸ்டிஆர் கூட போயிடும். புரியுதா? ஆக மொத்தம் படத்துல த்ரிஷா வேலை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமல் கூட இருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது எஸ்டிஆர் கூட இருக்கணும். எந்த விதமான இது இந்த மானம் கெட்ட ஒரு கதை தான் அது. த்ரிஷாவுடைய ரோல் அது வந்துட்டு. அதுக்கப்புறம் அதான் இது அதே டைலாக் வேற எஸ்டேர் சொல்லுவான், மேடம் இனிமே நான் தான் உன்னுடைய ஆடம். ஓகே சரி, அதுக்கடுத்து ஏதாவது போதான்னு பார்த்தா ரிவெஞ்ச் தான்டா, படம் முழுக்க ரிவெஞ்ச். லூசு பையன் இது. ஆனா எனக்கு தெரியல ரிவெஞ்ச் எல்லாம் எதுக்கு எடுக்கிறானுங்கன்னு திரும்ப. அதுலயும் சாக அடிக்கும் போது ஒண்ணு பண்ணுவார், இந்த தர்பார்ல கிளைமேக்ஸ்ல ரஜினி வந்துட்டு குத்தும் போது கேவலமா இருக்கும் தெரியுமா, ஹீரோ கீழே குத்துவானே சச்சக் சச்சக்குன்னு, அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவான். ப்ரோ கமல் ஃபேன் எனக்கே சிரிப்பு வருது இதெல்லாம் பாக்கும்போது. நானே ட்ரோல் பண்ணுவேன். என்ன கேட்டா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணிட்டானா அதோட எதுவுமே இல்லடா. அதான் ஏன்னா எதுவுமே இல்லடா. இப்போ ஒண்ணும் இல்ல, 4 பேர் விவேகத்துல எப்படி அவன் கமல இல்ல அஜித் அடிக்கடி சொல்லுவோம்ல, உசருக்குள்ள ஏறும்போது வரும் பாரு ஒரு வழி, நம்ம யாருதான் அதே மாதிரிதான் பண்ணுகிறான். புரியுதா? நம்ம யார் ரொம்ப நம்புறோமோ அவங்க முதுகுல பேட்ச் ஒர்க் பண்ணும்போது ஏதான் நம்மளுக்கு ஒண்ணு இது பண்ணுமோ அந்த அதே மாதிரி போயிட்டே இருக்குது. நம்ம பாட்டி பேசினே யாராவது நான் பாட்டிக்கு வீட்டுல வந்து பார்த்தேன், என்னடா இது. இதுல இன்னொரு கோமாளித்தனம் பண்ணிருப்பான்டா. இல்ல அதுக்கு ஒரு இது இருக்குது. அதான் சார் தெரியாதாடா, இன்ட்ரோலுக்கு அடுத்து என்ன சீன் தெரியுமா, தலை விடுதலை விழிகளில் பாருடான் போது தெரியாதா? உண்மையிலே இன்ட்ரோலுக்கு அடுத்து விவேகம் அந்த தலை விடுதலை பாட்ட மாதிரி போயினுக்குது. என்னன்னா பனியிலே மூவ் பண்ணி வந்து ஒரு குகையில நெருப்ப கொளுத்தி உடம்புக்குள்ள சிம்பு சுட்ட புல்லட்ட அப்படியே குச்சி விட்டு எடுப்பாரு. சத்தியமா விவேகத்தோடைய ஷாட் தான்டா, நீ சத்தியமா சொல்றேன். குச்சியை விட்டு எடுப்பான் புல்லட்ட.
புல்லட்டை குச்சி விட்டு எடுத்தோடனே அதுக்கப்புறம் நான் வந்து போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஊந்துடும். உளுந்த இடம் பார்த்தா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கோயில் மாதிரி, புரியுதா? அதான். ஓ அதான் அதுக்கடுத்து காட்டுவானுங்க 2 வருடம் பிறகு. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன், என் பின்னாடி 4 பேர் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டானுங்க, அவனுங்களை போய் நானும் பேட்ச் ஒர்க் பண்ண போறேன்ட்டு. அப்ப இதான் கதையானு, இவ்வளவுதான் கதை, புரியுதா? இதான் கதை. இது ஒரு படம் எடுத்து, ஐயோ உண்மையிலே இல்ல. மணிரத்னம் எனக்கு கேட்டா காற்று வெளியீடு கூட அது பரவாயில்லன்னு. காற்று வெளியீடு தான் நான் எடுத்ததுல குப்பா என்ன கேட்டா. அதையே மிஞ்சுற அளவுக்கு ஒருத்தன் தக்லீஃபானா அது இவன் தான்டா. எதுக்கு எடுத்தேன், ஏதா எடுத்தேன், ஒரு மாசின் இல்லடா, ஒரு மாசின்னு சொல்ல முடியல. அவருக்கு மாசினே எடுத்து நான் அப்பயே சொன்னேனே, எப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடியே. ஒரு நிமிஷம் இல்ல இரு ஓடிடில வந்த பிறகு திரும்ப விவேகத்தை தூக்குறானுங்க. இத இல்ல நான் இப்ப நான் விஜய் ஃபேனு விவேகத்தை கலகணும்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் சீன் டேய் உன்னடா நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாரு. அங்க மரத்துல இருந்து கீழே விழுந்து தொங்கி கமல விழுந்துடுறாப்புல. அங்க இருந்து மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு குகையில வந்துட்டு நெருப்பு கொளுத்தி, இது முக்கியமான இல்லட்ட குச்சி விட்டு புல்லட் எடுக்கிறான். சரி அதான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி விவேகம் மாதிரி இருக்கு. ஆமா இதுல எங்க தரமா இன்னும் விவேகமா அடைச்சது பனிமலை. அதுவும் பனிமலையில தான் அங்க அஜித்தையும் தள்ளி விடுவாங்க. அதே மாதிரிதான் இது. இதுல இன்னொன்னு தம்மா சிங்காச்சு. அஜித் வந்துட்டு காஜரோட பார்க்க போறல, இவரும் பொண்டாட்டிய பார்க்க போவாரு அத்தனை வருஷம் கழிச்சு. அபிராமிய பார்க்க போறதா? அபிராமி அதுக்குள்ள நரைச்ச தலைய அது ஒரு ஃபங்கு கட்டிங் வச்சுன்னு அது நீ யாரான்னு கேட்கும். அது பைத்தியம் ஆயிட்டு இருக்கும். நான் என்ன பண்ணலாங்க, மணி தத்த மாதிரி பேசலான்னு வாய்ஸ் இல்ல மாடுலேஷன். கம்மனுரா, நான் இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது திட்டி விட்டுருவேன். அரசியலுக்கு வேற வந்தாச்சு கம்னு. ஆனா இந்த படம் ரிவ்யூ எப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், இவன் ஜில்லா கதையை தந்தா கூட விட்டா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்திருக்கும். பள்ளி வாங்குற கதையை நீங்க நேற்று நைட் ஒண்ணு சொன்னீங்கல்ல மணிரத்ன ஃப்ரேம் வைக்கிறத பத்தி, நினைச்ச பார்த்த சிரிப்பு தெரியாதா? உண்மையிலே ஒரு நிமிஷம் அதுக்கேத்த மாதிரி ஒரு கேவலமான டைலாக் வச்சிருப்பான் நாசர் கிட்ட. நாசர் வந்துட்டு எஸ்டர் கிட்ட போய் சொல்லுவான், ஏன்னா கமல் சந்தேகப்பட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு நாசர் சொல்லுவான், கமல் அப்படிதான். படத்தோட டைலாக் இதை கமல் யாரு சக்திவேல் அப்படிதான், இலை நிறைய சாப்பாடு போட்டு கொஞ்சம் பிஏ சைட்ல வச்சிருவான்ட்டான். கேட்டா இதெல்லாம் எவனா தியேட்டர்ல பார்க்கும்போது என்னடா தோணும். அது போய் அடி வாங்க போறோம் குத்து. நீங்களே ஜெனுனா சொல்லுங்க ஒரு டேய் அவனே போல அவன் கேடி எல்லாரும் போன்னு தள்ளு 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 தள்ளுன்ட்டான். இல்லடா நவீன, இந்த தெய்வ திருமகளை சந்தானம் சொட்டரை போடுறோம்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் உள்ள கூட்டு போவான் பாரு, அந்த மாதிரிதான் என் கதை. 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் நிறுத்தாம. ஃபுல்லா இல்ல தேட்டர் இல்ல போன்லதான் ஃபுல்லா. ஏதாவது இல்லடா என் கான்செப்ட் என்ன, நான் ஒரு படம் புரியணும்னா அதாவது ஓட்டாம பாக்கணும். ஃபுல்லா பார்த்தேன்டா. ஐயோ 2.25 மணி நேரம். ஆமா 2.25 மணி நேரம். அதான் 3 மணி நேரம் கிட்ட வந்து. நீங்கள் அந்த திரைப்படத்தை தொலைநோக்கு பார்க்க வேண்டும். எரிச்சலாகிற கம்முன்னு இல்லடா டேய் எல்லாம் நவீன தெரியாதா? ஒரு ப்ரீ ஹெச்டி அது நல்ல பிரிண்ட் தான். த்ரிஷாவே அழகா தெரியுதுன்னா பாத்துக்க. நானே அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன் த்ரிஷா. ஆனா த்ரிஷா நல்லாதான் இருக்கா, இப்பதான் உள்ளேட்டா. அதான் மேட்ரு ஒன்னுல்டா. இது சில பேரு ஒரு படம் கதை சொல்றதுதான் கஷ்டம், இங்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. அதான் ஒன்னுல்டா எஸ்டிஆர் தத்தெடுக்கிறான். எஸ்டிஆர் தத்தெடுக்கும் போது உன் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். நாய் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளப்ல வந்துட்டு த்ரிஷா ஐட்டம் டான்சர் வந்துட்டு கூட்டுன்னு வந்துட்டு வச்சுன்னு இருக்கான். அதுக்கடுத்து படம் அதான் இன்ட்ரோல்ல வந்துட்டு எஸ்டிஆருக்கும் இவனுக்கு சண்டை வந்தது ஒரு பாக்க. எஸ்டிஆர் வந்துட்டு இவன் மலை மேல இருந்து தள்ளி விட்டுறான் ஒரு 4 பேர் கூட சேர்ந்து. அந்த எஸ்டிஆரையும் 4 பேரையும் கொல்றதுதான் படம், அவ்வளவுதான். ட்வீட் போடுற விடாமுயற்சி நல்ல படம்னு. அது இல்லடா இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் தங்கச்சியை கண்டுபிடிச்சானான்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். தங்கச்சி யார் தெரியுமா? இந்த மாமன் 10ல ஒரு ஹீரோயின் இருக்குமே, ஐஸ்வர்யா. அந்த அதுதான் தங்கச்சின்றத, அதாவது எஸ்டிஆர் சாவறதுக்கு 30 செகண்ட் முன்னாடி சொல்லும்.
டேய் இல்லடா, இதுல ஹைலைட்னா ஆனா இத கமல். நம்பி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வேற ஃபயர் விட்டு இருந்தானே. உண்மையிலே இது பாவண்டா எஸ்டிஆர். என்னன்னு கேட்டா ஒரு மாசின் கூட வைக்கல. இப்ப எல்லாம் டிக்யூக்கு எலிவேஷன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ஜஸ்ட் மிஸ். இல்லடா, ஒரு மாசின் கூட இல்லடா. என்ன கேட்டா ஒண்ணு கூட இல்ல, எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அவன் மாசினி எடுத்து பழகினாதானே மணிரத்னம் ஏலைட்டா இல்ல படம் இல்ல எடுத்து இல்ல இல்ல பழகிட்டான். செக்க சவந்தவானம் 3 மடங்கு பெட்ரு. இல்ல அது சூப்பர் 3 படம் 4 மடங்கு. செக்கச்சவன் நல்லா செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு இதுல நிறைய ட்வீட் பாக்குறேன். இந்த தூங்காவனம் படத்துல கமல் த்ரிஷாவை பிடிப்பான் பாத்தியா, அந்த டெம்ப்ளேட் பத்தி போடுறானுங்க ட்விட்டர்ல பார்த்தா. இல்லடா, அதான் அது த்ரிஷாவுடைய வேலை என்னன்னு சொல்லியாச்சு. முன்னாடி ஐட்டம் டான்ஸரா கிளப்ல இருப்பா, அதுக்கு அடுத்ததான் கமல் கூட இருப்பா. கமல் செத்துட்டான்னு அந்த மாதிரி ஃபேக்கா தெரிஞ்ச பிறகு எஸ்டிஆர் கூட போயிடுவானா என்னது, அவன் கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு போயிடுவான். அவள் தான் அவன் வேலை. 2 பேரும் கூடவே இருப்பா. அவளுக்கு எந்த எமோஷனும் கூட, அவளுக்கு எந்த அந்த அந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த அந்த இது சொல்லுவாங்களே, எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த சம்பந்தம் எதுவுமே இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு ஐட்டம் டான்ஸரு கமல் கிட்ட இருந்துச்சு, அதுக்கு அடுத்து இவங்க கிட்ட. விடாமுயற்சி பீட் பண்ணுமா இந்த படம் கலெக்ஷன்ல? டேய் விடாமுயற்சிலாம் அது படமே இல்லடா, அதெல்லாம் ஆச்சிரும். ஆனா படம் ஃபிளாப், கன்ஃபார்ம் ஃபிளாப். அது தெரிஞ்ச விஷயம் தானே. 200 காட்சி தொடுமா? கிட்டானதாண்டா 200 வரும். இது இந்தியன் மாறுறா, இந்தியன் 2 மாதிரி. தெரியாதா? நாங்க வர்றோம். என்னது நீ என்ன வர மதராசி? அது லேட்ரா இன்னும். ஆனா எனக்கு என்ன சிரிப்பனா, மணிரத்னம் கச்சா செருப்பால் அடிப்பண்டா சத்தியமா. நான் இது வரைக்கும் எந்த டேரக்டரும் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது இல்லை. ஏன் சிவாவே வந்துட்டு தான் அவன் பைத்தியக்காரன், அவனை மண்ணால பாதிக்கப்பட்டன்னு விட்டாச்சு. செருப்பால் அடிப்பான் மணிரத்னம் கேள்வி கேச்சானா, பைத்தியக்காரன். படம் எடுக்கிறதுக்கு இல்ல, எனக்கு இப்படி படம் எடுத்தது கூட பிரச்சனை இல்லடா. அதுக்கு பேசினா பாத்தி ஒரு பேச்சு ஸ்டேஜ்ல, சார் ஒரு கரு இருக்கு சார், அந்த கருவை நாங்க எடுத்துன்னு போய் அப்படியே அதை உண்டு பண்ணி அதை நல்லா இருக்கும். எனக்கு இல்லடா, எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் மைண்ட்ல அவன் தான் ஓடுறான். எனக்கு ஒரு சைடு கமலை பார்த்தா எரிச்சல் ஆகுது. படத்துல கமல் தான் இரிட்டேட்டிங். என்னடா கமலை கிளைமேக்ஸ்ல போட்டு தள்ளனா கூட நான் கை தட்டுருவேன் சூப்பர் அப்படின்னு. பார்த்தா எஸ்டிஆர் செத்துறான். அதான் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட். டே இல்லடா, நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் ஜில்லா எடுத்தா நல்லா இருந்திருக்கோனா, ஜில்லா வாட்ச் எடுத்திருந்தா உனக்கு அந்த ஹீரோக்கும் அதான் இப்ப கமலுக்கும் எஸ்டிஆருக்கும் சண்டைன்ற மாதிரி இருக்கும். எதுக்கு விவேகத்தை எடுத்துக்கிறான்டா. ஆனா சுத்தி விஜய் அஜித்னு போற மாதிரி இது. உண்மையில விவேகத்தை எடுத்து வச்சிருக்கான் பைத்தியக்காரன். இல்ல எஸ்டிஆர் கிட்ட எஸ்டிஆர் பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. கூட ஒரு எமோஷன் சீன் வரும், அதுலயும் எஸ்டிஆர் எமோஷன் பண்ணாத அளவுக்கு தான் அவன் சீனே வச்சிருப்பான். ஒரு மாஸ் சீன் இல்ல, எஸ்டிஆருக்கு எதுவுமே பண்ணல. மணிரத்னத்தை செருப்பால் அடிங்கடா, சத்தியமா சொல்றேன். அவனை தூயின் வேணா விட்டுருங்க. அசோக் செல்வன் யார் தெரியுமா? இந்தியன் 2 படத்துல அந்த பாபிஸ் தெரியாதா? நாங்க பரம்பரையா போலீஸா இருக்கோம், ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு நேரடியா உட்காந்து பேச உன்னை வந்துட்டு பிடிக்கின்றான். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ஒரு டைலாக். செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு அடுத்து வந்து எனக்கு வந்துட்டு உங்க எல்லாரும் வேணும், நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, கமல் வந்துட்டு எனக்கு 48 மணி நேரம் கொடு, என்ன வந்துட்டு முதுகு குத்தனவனை எல்லாரையும் நான் முதுகு குத்திட்டு வந்துடுறான்றான். 48 மணி நேரத்துல குத்துட்டு வருவாரா? அதான் அவரு போவாரு, அதான் நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணுவாரு, எல்லாரையும் அடிப்பாரு. கடைசியில எஸ்டிஆர் அடிக்கும் போது ஒரு ஃபீல் ஆயிட்டு எஸ்டிஆர் ஓடும்போது வில்லனுங்க எவனோ கேங் எஸ்டிஆர் வந்துட்டு சுடுவான். அவள்தான் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு. அரே சாலா தப்பிச்சிட்டா சாமின்மா. ஆனா சத்தியமா சொல்றேன், கமல் இனிமே நாலேஜபிள் பர்சன். சினிமானா கமல் பொலுத்தி. ஏன் கமல் ஃபிளாப் படம் கூட ஓடும், ஏன் இது மயிரா பொடுங்குது? இது எனக்கு புரியலடா. இல்ல எனக்கு 2 டவுட் தான். ஒண்ணு மணிரத்னம், இன்னொன்னு கமல். ஏன் தெரியுமா? மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் அவன் கம்பேக் வேணும், அது நடிகர், அவன் தப்பு கிடையாது. கமல் வந்துட்டு நீ நாலேஜபிள், நல்ல ரைட்டிங், அதெல்லாம் நிறைய மயிர பிடிக்கும் தான். ஒரு மயிரும் இல்ல படத்துல. இல்ல எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் எடுத்து கமல் தலைமையில கட்டிட்டு இருப்பான் உண்மையா சொன்னா. ஏன்னா அந்த ஈகோ ஜாஸ்தி ஆச்சு ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ இல்லடா, நான் என்னைக்குமே ஒண்ணு சொல்றேன், என்னைக்குமே நல்ல படம்ன்றது நல்ல கதை அவசியமே இல்லை. நான் இது எனக்கு திரும்பவும் சொல்றது, ஜென்ரேஷனால சொல்றேன். நல்ல கதை அவசியமே கிடையாது. நல்ல டைலாக், நல்ல மாசின்ஸ், நல்ல ஸ்கிரீன் பிளே இருந்தாலே போதும், அவ்வளவுதான் மேட்ரு. ஒன்லைன், ஏன் ஒரு நாயக்கான ஒன்லைன் கொடுத்தாலும் சரி, ஒரு ஏதோ கேவலமான ஒன்லைன் இருந்தாலும் சரி, மல்லு முட்டை முதல்ல ஊத்திட்டான் செகண்ட் ஹாஃப் போட்டுறான்.
அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் டேய் எதுவுமே இல்லடா, ஒரு நல்ல சீன் இல்லடா படத்துல. நான் யோசிக்கிறேன் ஏதாவது பாசிட்டிவா சொல்லலாமான்னு. என்னோட த்ரிஷா அழகாகுது, அவள் தான் சொல்ல முடியும். இப்ப இருக்கிறத அந்த விட. ஏன்னா சீன் நல்லா பாத்துருப்பீங்களே அரசாலன்னு. இல்ல அதுவும் நம்ம பெருசா எதுவும் காட்டலடா, பெருசா எதுவுமே இல்ல, சும்மா ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படின்னு காட்டுறானுங்க. ஆனா த்ரிஷாவும் இதுல சுகர் தப்பு பேபின்னு ஒரு பண்ணிச்சு. சாங் போட்டானுங்க. சுகர் பேபி இத லிப் மூமெண்ட் பச்சையா தெரியுது சுகர் டேடின்னு, தெரியாதா? அதுல இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டா இதுக்கப்புறம் த்ரிஷா ரிப்பேர் மாத்தி டவுன் ஆயிடும் போல ப்ரோ. ஏய் த்ரிஷாக்கு எதிரா அது இல்ல, அது இருக்கட்டும், அது வேற ஏதாவது படம் இருந்தா கூட வந்துடும், அது தெரியல. ஆனா கமல்லாம் இல்ல, அவள் தான்டா. இனிமேலாம் அதான் தூக்கின்னு வராதிங்க, வேற ஏதாவது வந்தா சரி, விக்ரம் 2 வந்தா சரி. ஏதோ லோகேஷ் தான் திரும்பி வந்து காப்பாத்தணும் போல மறுபடியும். ஆனா இது எனக்கு இப்ப நீ இல்ல கேக்கும்போது எனக்கு பீஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரெமோ படத்துல அவன் காலை தொட்டுக்கணும் பாத்தியா, இது விடாமுயற்சி. டே உங்களுக்கு இல்லடா, உங்களுக்கு 2.5 மணி நேரம் பீஸ்ட்ல லாஜிக் இல்லன்னு நீங்க பாக்குறீங்க கூட, ஏன் படம் கொஞ்சம் போரா போகுதுன்னு கூட நீ சொல்லலாம் கண்டிப்பா. ஆமா ஆனா இது படமே இல்லடா, அதுதான் இது படமே கிடையாது. இது பீஸ்ட் வந்துட்டு காலை தொட்டுக்கணும் போல தோணுது. என்னைக்குமே இல்லடா, இல்ல பெரிய ஹீரோஸுக்கு ஏன் இது வேட்டையெல்லாம் பரவாயில்ல, என்ன கேட்டா சத்தியமா வேட்டை அப்பவே சொல்றேன், சொன்னேன் வேட்டையனே பரவாயில்ல. பரவாயில்லன்னு படம். இல்ல எனக்கு வேட்டையனே அதுவே மயிறு படம் தான், அதுவே லைஃபுக்கு ஒரு பரவாயில்ல. நல்ல திரைப்படம் தான். அண்ணாத்த குப்பைக்கு இது எவ்வளவு மேல் சொல்லுனேன். அண்ணாத்த டேய் தர்பாருக்கு. இல்லடா, டே நான் தெளிவா சொல்றேன், வேற ஏதாவது படத்தை காப்பி வச்சு ரீமேக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடா. விவேகம் அஞ்சானு, சத்தியமா விவேகம் அஞ்சான் தான், எதுவுமே இல்ல. நீ அவனோட அஞ்சான் கதை என்ன? மும்பைல கேங்ஸ்டரா இருக்கான், கூட ஒருத்தன் இருக்கான், கூட ஒருத்தன் இருக்கிறவன் வந்துட்டு அதான் இது வந்துட்டு அந்த மாதிரி கொண்டுறானுங்க, கொன்னவன் வந்துட்டு பழி வாங்குறான், அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரே ஒரு செஞ்சு எஸ்டிஆரும் அந்த கூட இருக்கான், அவ்வளவுதான். இதான் படமே. நான் உழுந்து ப்ரொமோஷன் பண்ண எனக்கு கேட்டா விக்ரம் இது விட எனக்கு கமல் பேசும்போது சிரிப்பா வருது. ரங்கராய சக்தி விநாயகர். அது கம்மனர். யாக்குசாவுக்கு என்ன சொல்லுவாரு, என்னது யாக்குசா ஜப்பானி இல்லடா, இல்ல படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே தான், பிச்சைக்கார மாதிரி ஒரு பெட்ஷீட் போய் தின்னுருப்பான். நானும் பார்த்தேன். இல்ல ஊருக்குள்ள ஏதோ பெரிய கை போல இதுன்னு பார்த்துந்தா சொல்றான், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும், எனக்கும் சாவுக்கும் நடக்க தெரியாதாடே. இல்லடா இல்ல சொல்ற டைலாக் கேட்க நவீன, எனக்கும் சாவுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதையேன்றான். சரி ஏதோ இருக்குது போலன்னு பார்த்துருந்தா, அதுக்கடுத்து நான் போயிட்டு மேல ஒரு பெஸ்ட்டை போயிட்டேன், ஒரு கோணி துணி மாதிரி, அந்த கோணி துணியை தூக்கி அடிக்கிறான், அதுக்கடுத்து பிளாஷ்பேக் போகுது. மானகட்ட பையன் சத்தியமா இல்லடா, இது ஃப்ராடுடா, என்ன கேட்டா ஸ்கேம்டா, நம்பர் 1 ஸ்கேம்டா. சொல்லுவோம் தெரியுமா தான் பெரிய பாயை பத்தி சொல்லவே இல்ல. பெரிய பாய் எதுவுமே இல்ல, ஓகே தான். அவரு ஒரு வேலையை வேற என்ன பண்ண, இப்ப ஒண்ணும் இல்ல. பெரிய பாய் கிட்ட ஒரு சீன் சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடியும்? மொக்க படம். ஒண்ணு லோகேஷ் வரணும், இல்லன்னா நம்பால் வரணும் விஜய். டேய் இதை எடுக்கிறதுக்கு சத்தியமா எடுக்காம இருக்கலாம் கமல். ஆனா சத்தியமாடா அது என்னன்னு தெரியல, அவன் மூளை ஏதாவது ஆயிடுச்சா இல்ல மணிரத்னம் அவங்க 1 நம்பர் ஃப்ராடுகார அவன் தான் பண்ணிருப்பான் ப்ரோ. மணிரத்னம் தலைமையில ஏது கட்டிடலாம். ஏன்னா ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, டேய் ஒரு நிமிஷம் இல்ல கமல் தானே வார்த்தை சொன்னான், தக் லைஃப் வந்தா நாயகன் படத்தை. டேய் நான் இப்பதான் நான் பாத்துட்டேன்டா பட்டேன். அதாவது ஓய் இந்த சொல்லுவான் தெரியுமா, அதான் போகிரி பத்தல நெப்போலியன் இல்ல போகிரி பத்தல நெப்போலியன் சொல்லுவான் பாரு, உன்னை கொன்றுவான்டான்ற மாதிரி. ஆனா எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன தெரியுமா, இல்ல எனக்கு தக் லைஃப் நல்லா இல்ல, அது எல்லாத்தையும் குப்பை படம், நாயகன் மேல டவுட் வருது, இவன் உண்மையிலே குப்பை படம் தான் எடுத்து வச்சு நம்மள கம்பேர் பண்ணுகிறானே. நீங்கள் அதை சரியாக பார்த்துக் கொள்வதுதான். நவீன நீயும் பாத்தியா? நான் ஃபுல்லா பார்த்தேன். ஏன்னா எனக்கு என்ன, நான் எஸ்டிஆர் சாவறதுனால சரி ஓகே எண்டு வரைக்கும் பாப்போன்றேன். ஆனா எஸ்டிஆர் சாவறதுக்குள்ள நானே செத்துட்டேன். பாத்தியா போன்லயா தூக்கம் வரதா இல்ல பைத்தியம் முடியுதா படம் பார்க்கும்போது? செகண்ட் ஹாஃப் விவேகம்டா. விவேகம் திரும்ப பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் தூங்கலாம். இல்ல அஞ்சான் கரெக்ட் தான். விவேகம் ஏன்னா அந்த இப்ப யோசிச்சு பாரு, அந்த பனிமலை இன்டர்வல்ல இருந்து பனிமலை தலை விடுதலை தான் படமே தெரிஞ்சிருக்கான். அலெக்ஸ் ப்ரோ
இது கொஞ்சம் தூக்கம் வரமா இருந்தா கூட நான் போய் பாப்பேன் தியேட்டர்ல. ஏன்னா நைட் ஷிஃப்ட் போயிடல, போய் தூங்கலாம் நிம்மதியா 3 மணி நேரம். இல்ல 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 கண்டிப்பா தூக்கம் வந்துடும். அப்போ ஓகே, நான் போய் உன்னோடா நல்ல ஏசி இல்லடா இல்லடா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒருத்தன் பாக்குறான்னு எடுத்துக்கேன், நீ வாழ்க்கையில எதை வேணா நீ சாதிக்கலாம். ஏன் நீ ஒரு ஆளுகிட்ட ஒரு சண்டை வந்தா கூட நீ சமாளிக்கலான்ற மாதிரி உன்கிட்ட ஒரு பொறுமை கிடைச்சிடும். ஏன்னா இதை விட என்ன பொறுமை, நீ அதாவது படம் முழுக்க ஒரு ஒரு கேடு கெட்ட குப்படா இது. முத்துமலை சாங்காச்சு இல்ல போல, இது எந்த ரகத்துல செய்யறதுன்னு தெரியலடா எனக்கு. முத்துமலை மயிருமலை செருப்ப கட்டி அடிக்கும். இதுல வேற இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இல்லடா இருடா படம் முடியுதுடா மாமே, இந்த கிராமத்துல காட்டுறான் கமல் விவசாயம் பண்ணுகிறான், அவன் பொண்டாட்டி எல்லாம் உட்காந்துக்குது, அவன் திடீர்னு ஒரு குரல் கேக்குது, என்னன்னு பார்த்தா கமல் பொண்ணு ஸ்ருதிஹாசன் பாடுது, விண்வெளி நோயெல்லாம் இல்ல மாட்டினு இது அப்புறம் கமல் வந்து சிரிக்கிறதா அழுவுறதா. இல்ல அவன் ஆல்ரெடி இந்தியன் 2 பேட்ச் ஒர்க், இதுவும் இது பெரிய பேட்ச் ஒர்க். என்ன கேட்டா இதுவும் பேட்ச் ஒர்க். 2 பேட்ச் ஒர்க் லோகேஷ் தான் வந்து காப்பாத்தணும் போல. இல்லடா இந்தியன் 2 கூட அது தெரியுது, அது எடுக்கும் போதே அது தேவையில்லாத வேலை. ட்ரைலரே அது பால்னு தெரியுது, அப்புறம் படமும் ஃபிளாப். இதெல்லாம் வந்துட்டு ட்ரைலர்ல இப்ப ஒன்னுடா நம்ம எல்லாரும் ஜில்லா இந்த தீனாலா கம்பேர் பண்ணியிருந்தானுங்க. எனக்கா இது ஜில்லா வச்சிருந்தா கூட பரவாயில்ல தான் சொல்றேன். ஏன்னா இப்ப அவங்க தத்தெடுத்த பையனுக்கும் இவனுக்கும் சண்டை தான் கூட இருந்தோம், அது கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போயிட்டு வில்லனை எவனா ஒருத்தன் காட்டி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. 4 பேரை வச்சு விவேகானத்தை வச்சான்டா செகண்ட் ஹாஃப்ல, மானகெட்ட பையன். இதுல மணிரத்னம் தான் எனக்கு இன்டர்வியூ மைண்ட்ல இன்னும் ஓடிட்டே இருக்கு. சார் நாங்க ஒரு கரு எடுத்து அப்படியே இந்த ப்ராடக்ட் கரெக்ட்டா எண்ட் ஆஃப் தி டே வரணும். இன்னொன்னு இல்ல மணிரத்னம் பேசுனது வந்துட்டு ஒரு சரி நல்ல விஷயம் எடுத்துப்போம். அதாவது ஒரு படத்தோடைய குவாலிட்டியும் பார்க்கணும், ப்ராடக்டும் தான், அதாவது ரசனை பார்க்கணும். ஓகே, அதாவது இப்ப மாசு சும்மா 4 கது வசனம் வர்றது, வெறும் பீஜம் போட்டு நந்தன் வர்றது மணிரத்னத்துக்கு பிடிக்காதுன்னு எடுத்துப்போம். நீ வந்துட்டு இன்னும் மயிரை ரசிச்ச எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னும் மயிரை ரசிச்சேன்னா எனக்கு தெரியும். என்னடா ரசிச்சீங்க? இட்ஸ் கைண்ட் ஆஃப் amalgamation of my films. இல்ல இரு, வேற எவனாவது பார்த்தா எவனும் நவீன் சூர்யா நீ சொல்றா என்ன ரசிச்ச? எப்படா எண்டு கார்டு போடுவான், எப்படா ஓடலான்ட்டு இருந்தேன். அவ்வளவுதான், என்கிட்ட எதுவும் கேட்காது. வந்து மணிரத்னம் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மூவிலே ஒரு சாங் இல்லையா, பெரிய ஹிட் சாங். மணி படம்னாலே அப்படிதான் இருக்கும், சாங் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். இதுல ஜிங்கடா ஜிங்கு ஜிங்கு ஜான் பாட்டு வருது, எனக்கு கமலை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பா வருதுடா. இது ஏன் நான் போய் பார்த்து நான் என்ன பேசி பண்ணிருப்பேன், நானும் பாக்கலையா. இந்த ஆள்லாம் இனிமே கொண்டு வராதீங்கடா. அதாவது ஒருத்தன் கூப்பிட்டான் போல, நானே போண்டு தேட்டர் இல்ல தெரியாதா, இந்த அக்ஷய் ஒரு பையன் இருப்பான், அவனுங்க போய் முதுகு குத்து வாங்கிட்டானுங்க. ரேவந்த் எல்லாம் காலைல செம்ம கத்துக்க ரொம்ப பேசியிருந்தான். இல்ல அவன் எஸ்டிஆருக்கு நல்லா உப்பு போடலான்னு நல்ல உப்பு பாக்கெட்டை வச்சிருந்தான், பார்த்தா எல்லாம் செதறி போச்சு. 4 உப்பு பாக்கெட்டும் போச்சு. பெரிய எனக்கு தெரிஞ்சு இல்லடா இல்ல ட்ரைலர்ல என் பேரு ரங்கராஜ் பிஎம் இல்ல படமே மயிறு. ஏன்டா இந்தியன் 2க்கு டஃப் கொடுக்கன்றேன், இந்தியன் 2க்கு ஈக்குவலா போய் நிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்டே வர வைக்க மாட்டேன். சொல்லுங்க. இல்ல ரேட்டிங் கூட 5.4 போயிடுச்சாமே புக் மை ஷோ. அதான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப கூட்டுறோம்டா. எனக்கு வந்த லாஸ்டா வந்த ஒரு நிறைய நெகட்டிவ் படத்தை விட ரொம்ப கம்மி இருக்குது. எந்த படத்துக்கும் இவ்வளவு நெகட்டிவ் வரல. ஆனா இப்போ வரைக்கும் நிறைய பேரால என்ன கேட்டா இந்த தக்லைஃப் படம் இது இவ்வளவு இப்ப இவனுக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு குப்பை படமா நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிராண்டிங் பண்ணிருக்காங்க. என்ன பிராண்டிங் பாத்தியா, சரியான பிராண்டிங். நல்ல பாட்டு எப்படி இருந்துச்சு மணிரத்னம் படம், செகண்ட் பயங்கரமா சொல்லிருப்பியா, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டும் மயிறு தான் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பற்று இருந்தது, அது ஒரு தமிழ் தான். தமிழ் அது ஒரு கூட வந்துட்டு எம்ஜிதான் கடைசியில இருக்கட்டும். இல்ல செக்கச்சவந்தவானம் 100 மடங்கு பெட்டர். இத பார்த்தா செக்கச்சவந்தவான நல்ல படம் போடுது. செக்கச்சவந்தவானம் சூப்பர் படம். அது ஓகேன படம். இல்ல அதுல எத்தி கேரக்டர் எவ்வளவு மாசா இருக்கும். எனக்கு கேட்டா அதுல சிம்பு தடியா இருக்கும்போது கூட மாசா. அந்த படத்துல அருண்மொழி ரொம்ப முடி வளர்த்துக்கின்னு இல்ல இவ்வளவு முடி வளர்த்துக்கின்னு ஒரு மாசம் இல்ல.
எனக்கு கேட்டா ட்ரைலர்ல அந்த டைலாக் வைக்காம வந்துடலாம்டா, என் பேர் ரங்கராஜ் சக்திவேல். ஏன் தெரியுமா, உனக்கு இன்டர்வல்ல அதை பார்க்கும்போது ஏற்கனவே அதை வச்சுட்டான் ட்ரைலர்ல, அதனால எதுவுமே புதுசா தெரியல. அப்படியே தான் திரும்பவும் சொல்றேன், கமலுக்கு ஏதோ பிளாக் மணி ஒயிட் மணி ஆகணும்னு ஏதோ பண்ணிருக்கான். அவன் ஃப்ராடுகார பையன் இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு சும்மா இது எடுங்க சார் பாத்துக்கலாம். மக்களுக்கு நல்ல படம் கூட வேணும் எனக்கு, காசு சம்பாதிக்க வரணும். டேய் என்ன கேட்டா இல்ல கர்நாடகாக்காரன் உண்மையில பட்டாசு அடிப்பான்டா. இந்த பிஏ எடுத்து வச்சுட்டு என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த பத்தியான்னு. அவன் தான் பிஎம்எஸ்ல வேலையை பார்த்துட்டானு. அதாவது இல்ல அந்த அளவுக்கு இல்ல, போன திட்ட வார்த்தை வர மாட்டா என்னன்னே புரியலடா. இது கேவலம். ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவுதான் வரும்? இல்ல அதான் இந்தியன் 2 மாதிரி ஒரு 150 அந்த மாதிரி. படம் பொறுத்தவரை வசூலை பற்றி நான் கவலைப்படுவதில்லை, எதிர்காலத்தில் நின்று பேசும், அதுதான் எனக்கு தெரியும். இந்த இருக்கிற காண்ட்ல பாட்டு போட்டு இந்தியன் 3 இன்சைடர் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கானுங்களா? இத பாத்துட்டு போல ப்ரோ. டேய் ஒரு நிமிஷம் இல்ல, நேத்து தான் பேசணும் சினி இன்சைடர். அதாவது இல்ல கிராஃப்ட் நைஸ் பெட்டர்னு அந்த மாதிரி நைஸ் சூப்பர் நைஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மாதிரி போட்டிருந்தான். நான் அப்பவே நான் ஸ்பேஸ்ல சொன்னேன் நேத்து, அவன் தனுஷ் எடுத்த நீக்கு படத்தையே வந்துட்டு டிராகனை விட நல்லா இருக்கும்னு போட்டான் ரிலீஸுக்கு முன்னாடியே. ரிலீஸ் ஆன பிறகு என்னாச்சுன்னு தெரியும். அதான் அதே மாதிரி ஏதாவது வேலையை பார்த்து விட்டான்டா. அவங்ககிட்ட அப்டேட் நம்பலாம், புரியுது? அவன் வலைப்பேச்சு மாதிரி உண்மையிலேயே. இப்போ வலைப்பேச்சு எப்படி வலைப்பேச்சா அப்டேட் வந்துட்டு நம்பலாம், ஆனா அவன் படத்தோடைய ரிவ்யூ நம்ப முடியாது, படத்தோடைய அந்த இது தெரியும் அதோடைய கதை நம்ப முடியாது. அதே மாதிரிதான் இவனும். இவனுக்கு படம் அந்த இன்சைட் குளிர் காஞ்சி பாங்க ப்ரோ, ஏன்னு சொல்லுங்க. இல்ல ஒரு சைடு சூர்யா ஃபேன்ஸ், ஒரு சைடு சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தேன். ஏன்னா என் பேர் ரங்கராஜ் சக்திவேல் நாயகன் ரோலக்ஸ் கூட கம்பேர் பண்ணி வச்சிட்டானுங்க ட்ரைலர். அப்ப ரிலீஸ் ஆன பிறகு அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டானு. எஸ்கே ஃபேன்ஸ் இப்போ குளிர் காயவானுங்க. யாரு தனுஷ் ஃபேன்ஸ் நல்லா குளிர் காயவாங்க அவங்க. இல்லடா இல்ல இதுல நான் யாருன்னா ஜில்லா கதை ஏத்து வைப்பான், பத்திரத்தை எழுதலாம்னு பார்த்துட்டா சனிய விவேகங்கத்தை எடுத்து வச்சிருக்கான் மான கெட்ட பையன். குபேரன் வேற பெண்டிங் இருக்குல்ல, அத பரட்டேன். இல்ல இப்போ இனிமே எஸ்கே ஃபேன்ஸ் எப்படி ஆடுகளம்ல இட்லி கடை திருவள்ளூர் கேட்டப்பா. டேய் இந்தியன் 2ல முடிய விரிச்சு போட்டுனாரோ அதே மாதிரி திருவள்ளூர் மாதிரி வந்திருக்க நம்மால. இது படம் எண்டிங் அதான் இல்ல. ஆமா சொல்றேன், அகர முதல்ல எழுத்தெல்லாம் இல்ல மேல இந்த பிக் போட்டல இந்த திருவள்ளூர் கெட்டப்ல தான் படத்தை முடிப்பாரு. பின்னாடி அவங்க பொண்ணு உலகு இது போட்டுருக்கலாம். நான் பாடுற பாட்ட சரி யாரு ப்ரோ என்ன யாரா இது? கமல் தாண்டா யாருன்னு கேக்குறான். பேசுறதா? இல்ல இது பேசுறது கமல் மியூச்சுவல் படத்துல இல்ல கூலி படம் வந்து எப்படி அடிக்கும் பாருங்க ரஜினி படம். ஒரே நாள் இந்த படம் கலெக்ஷன் இல்லடா அதெல்லாம் வாஸ்தவம் தான். அவனும் ஏதாவது கோளாறு கொடுத்தானா லோகேஷ் இந்த காலத்து பசங்க மாதிரி எடுத்துருவான் அது சாரு. இல்ல இதே மாதிரிதான் ஒரு டைரக்டர் சொல்றானுங்க, எவனுக்கு என்ன எனக்கு தெரியும்டா. டே இப்ப ஏன் நம்ம சைட்ல இருக்கிற முக்காவாசி அணிலுங்க எல்லாம் லோகேஷுக்கு போடுவோம், அதெல்லாம் வேற விஷயம். நான் பிராக்டிகலா சொல்றேன், சருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல ஒரு மினிமம் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா மினிமமா ஓடும் இந்த வருஷம். அது மேட்டர்ல படம் நல்லா இல்லைன்னா அவள்தான். கோலிவுட் ஜீசஸ் எஸ்கேவா நீ இந்த வருஷம் மாறிக்கிறோம் நாங்க மானவில். இல்ல இந்த வருஷம் நீ மாறிக்கிற. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, உனக்கு சிக்கந்தர் பார்த்த மாட்டேன். சிக்கந்தரா மூவி இல்லடா, விட்டுருக்கடா. பல்லு பின் இந்த மோச்சுக்கு ஆனா இல்ல பீஜம் நல்லா இருக்கும். ரஜினி படம் லால் சல்மானா அது சன்நெக்ஸ்ட்ல ஓடுது பாருங்க போய். சலாம் லால் சலாம் லால் சலாம் இல்லடா இதெல்லாம் விடுங்க. ஆனா தேட்டர்லாம் போகாதீங்கடா. சொல்லு தக் லைஃப் இதுல இருந்து தூக்கிட்டாங்க. தூங்காச்சு போணும் ப்ரோ. தூக்கம் வருமா ஒரு நாள் மட்டும் இந்த
இந்த வாச சினிமாஸ் இருக்கான்ல, அவன் வந்துட்டு மாமன்னன் நல்லா போகுதுன்னு தக்லைஃப் எடுக்கலன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன போட்டு போயிட்டான். எனக்கு அப்போ புரியல, இப்ப புரியுது. இல்லம்மா அது ஏதாவது முன்னாடி இன்சைட்ஸ் கும்பகோணம்ல வாசு சினிமாஸ், சோ அங்கெல்லாம் நல்லா போகும். ஏடா அப்படிலாம் இல்லடா, இதுவே விக்ரம் ரிலீஸ் ஆயிருந்தா இல்ல வேற ஏதாவது நல்ல படம் வந்திருந்தாலே அவன் விட்டுருப்பான். இது படம் தோன்றுருக்கு அவனுக்கு. இன்னொரு தேட்டர்ல வந்து மாமன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு தேட்டர்ல ஓட அந்த தக்லைஃப் போட்டுருந்தாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியில சூரிய கிட்ட செருப்படி வாங்க போறாரு. தக்லைஃப் ரெட் ஜெயின்ட்டானா? ஆமா ஆமா, தக்லைஃப் ரெஜெண்ட் வேணா அப்புறம் கூட்ட நிகழ்ச்சியில போட்டு இவ்வளவு உப்பு போட்டுனுக்குறேன். என் பத்த ரிலீஸ் பண்ணாம என் பத்த பண்ணு. ஆனா இப்ப எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அப்படியே போயிடுவானுங்க ப்ரோ. அஸ்வத் கால ஊந்துருவாங்க இப்ப எஸ்டிஆர் ஃபேன்ஸ். அதெல்லாம் விட்றா, எஸ்டிஆருக்கு ஒரு படம் விட்டா இன்னொரு படம். இதுவே வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கும் தான் நடிச்சது. ஆனா ஒரு நல்ல சீன் கூட இல்ல. ஆனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ இந்த அளவு நெகட்டிவ் ரிவ்யூ வரும், இந்த அளவு ட்ரோல் வரும்னு. இல்ல சிசிவி காப்பி பேஸ்ட் பண்ணுவான்னு தெரியும். இல்லடா டேய், நான் மனசார சொல்றேன்டா, உங்ககிட்ட எதை பாசிட்டிவ் சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன்டா நவீன். சத்தியமா எதை பாசிட்டிவ் சொல்றது? சினிமாட்டோகிராஃபி மயிறு இல்ல இதுல வேணும்னா என்ன வேணும்னா ஒரு மயிரும் இல்ல. ஏன் யார சொல்லி விட்டுருக்கு? பெரிய பாய் சொல்லலாம், சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி சொல்லலாம். இல்லடா இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாமே ஓகே தான். படம் நல்லா இல்ல, ரொம்ப கேவலமா இல்ல எனக்கு இந்த போய் பார்த்து சிரிக்கலாம் போகுது. இந்த என்ன கேட்டா இல்லடா, இந்த படத்தை 2 மணி நேரத்துல எடுத்துக்கலாம். அப்பயும் படம் கேவலமா தான் இருக்கும். ஆனா 2 மணி நேரத்துல எடுத்துக்கலாம். போய் தூங்கலாம் ப்ரோ. அட்லீஸ்ட் தியேட்டருக்கு போயாச்சு. இன்டர்வல் வந்துச்சா ஏன் கூடுவானுங்க. தியேட்டருக்கு போய் தூங்குறதுக்கு நீ மூடிக்கிட்டே இருக்க. நைட் ஷிஃப்ட் போறல ப்ரோ, போய் தூக்கம் வரணும் எனக்கு. ஏன்னா இந்த வாரம் டே ஷிஃப்டா போனோம், நல்லா தூங்காம இருந்தேன். இந்த வாரம் போய் நல்லா தூங்கலாம்னு. இந்த வாரம் டே ஷிஃப்ட். என்னைக்குமே இல்ல, நான் அவனை சொல்லுவேன் தெரியுமா, நீ ஒரு குப்பையை எடுத்தா கூட அது குப்பைன்னு வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட சொன்னா அந்த குப்பைன்னு தெரிஞ்ச பிறகு அது பெருசா அடிக்க மாட்டான். புரியுதா? இது வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்ததா இந்த குட் பேட் அக்லி இந்த மாதிரி ஒரு இது கூட சொல்லலாம். ஆனா கொஞ்சம் டைம் போறது தெரியாது உண்மையா சொன்னா. இல்ல அது குப்பைன்றது தெரியும். அதுவும் இல்ல அதான் இல்லடா, அதுவும் இப்போ குப்பை படம் அது எப்பவுமே குப்பை படம். அது அஜித் ஃபேன்ஸுக்கே தெரியும். அவனுங்களே வந்துட்டு தான் கேட்டா என்ன இருந்தாலும் மங்கா தான் வருவானுங்க, அது வேற விஷயம். ஆனா மணிரத்னம் எல்லாம் எதுக்குடா இந்த மாமா வேலை கேவலமா இருக்குதுடா. கமல் எல்லாம் தேவையில்லாத வேலை கேட்டா. தக்லைஃபா தான் நாயகனோட நல்லா இருக்கும். இது சார் நான் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க. ஆனா த்ரிஷா நல்லா இருந்தா. வாவ் நைஸ் இருப்பீங்களே ப்ரோ. இல்லடா ஆனா அதுவே பெருசா எதுவுமே சரி ரெட்ரோவா தக்லைஃபா ப்ரோ? ரெட்ரோ. ஓகே. குட் பேட் அக்லியா தக்லைஃபா? ஃபர்ஸ்ட் ஆஃப் குப்பைதான், ரெண்டுமே குப்பைதான். இல்ல ரெண்டுல எது ஓகே? இந்த குப்பைக்கு அது எவ்வளவு மேல்வீங்க? இது ரெட்ரோ லாக் பண்ணிட்டு கேட்டா என்னடா பிளாக்மெயில் பண்றீங்க? என்னென்ன மூவி சொன்னா? ரெட்ரோவா? இல்ல அது ஓகே. இல்லடா ரெட்ரோவா தக்லைஃபான்னு கேட்டா, தக்லைஃபா குட் பேட் அக்லியான்னு கேக்குறான். ரெண்டுமே குப்பைதான். இதுல நான் என்னத்த சொல்லு? இல்லடா இல்ல கலாய்க்கிறதுக்காவது நீ குட் பேட் அக்லி பார்க்கலாம். இது இரிட்டேட்டிங். புரியுதா? இது இரிட்டேட் தக்லைஃப். கமல் ஃபேன் என்னால செலிப்ரேட்டே பண்ண முடியலையே இந்த படத்தை. ஆனா இல்ல வேறடா, கமல் யாருன்றத காட்டிட்டானு கேட்டா, உண்மையிலே கமல் யாருன்றத காட்டிட்டான். ஏன்னா இப்ப இல்லடா இவனுங்க யாரு தெரியுமா, இந்தியன் 2 எடுக்கும்போது சங்கர் மேல பழி போட்டானுங்க. புரியுதா? கமலை விட்டானுங்க. இப்ப யார் அடிப்ப ப்ரோ? இப்பயே நம்ம மணிரத்னம் அடிக்கலாம் ப்ரோ. எங்கால் மேல கை வைக்க கூடாது. இல்ல டேய் இரா, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு? கதை கேட்டது ரைட்டிங்கே நீ இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ரைட்டிங்கே நீ தான் பண்ணிருக்க. ஆனா என்னதான் மணிரத்னம் ஈகோ வரி புடிச்சவன் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி அவன் சொல்லுவான், சார் நான் எடுக்கிறது சார் நீங்க பட்டமா எடுக்கணும், அது இட்ஸ் மை விஷன் சார் அப்படின்மா.
எஸ்டிஆர் இந்த போட்ட உழைப்புக்கு வேற ஏதாவது படத்துமே நடிச்சுட்டு போயிருக்கான்னு கேட்டேன். வேற ஏதாவது நல்ல படம் ஏதாவது. இல்ல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. இந்த சூர்யா, விக்ரம், எஸ்டர் இவங்க எல்லாம் நல்லா உழைப்பு போடுறானுங்க. ஆனா குப்பை போடுறதுக்கு தூக்கி போட்டு போட்டுறானுங்க உழைப்ப. ஒரு ஃப்ரேம்ல கூட மாசம் இல்ல. நான் ஒன்னு சொல்லிட்டேன் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. இப்ப நம்ம போயிட்டான்னு வச்சுக்கேன், தமிழ் இண்டஸ்ட்ரி பெங்காலி இண்டஸ்ட்ரியோட காம்படிஷனா மாறிடும். சின்ன சின்ன படம் நல்ல படம் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு கேவலமா இருக்க மாட்டோம். ஆனா என்னைக்குமே நம்மளுக்கும் கேரளாவுக்கும் தான் காம்படிஷன் இருக்குமே தவிர நம்ம என்னைக்குமே தெலுங்காரன் அடிக்க முடியாது. இல்ல ஒரு கால நம்ம கர்நாடகா கெத்துன்னு சொல்லணும். இப்ப அவனுங்களை அடிக்கவே டச்சே பண்ணக்கூடாது. அதான்டா. இல்ல டேய் நம்ம வேணா பின்னாடி இருக்கிற ஒருத்தன் கேரளாக்காரன் அடிக்கலாம். ஆனா நம்ம சைடே கேரளாக்காரனுக்கு சில பேருக்கு போடுவானுங்க. அவ்வளவுதான். தமிழ் சினிமா இல்ல இது வேற விஷயம். இந்த லட்சணத்துல 1000 கோடி கனவு. இறாடே சொல்லு. அவங்களே இப்ப பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம். படம் எப்படி இருக்கா? இல்ல இது எப்படி விடிய விடிய இல்ல 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 இது எப்படி சொல்லலாம்னா இந்தியன் டூக்கு மேல செக்கச்சவந்த வானத்துக்கு கீழே. ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாதா? ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாது. எரிச்சலா இருக்கும். ரைட். செகண்ட் ஹாஃப் எல்லாம் இல்லடா. நான் கலாய்க்கிறது சொல்ல அச்சசல் விவேகம். நீ பார்த்தா எனக்கு கேட்டா ஓடிடில வந்த பிறகு நிறைய பேர் கும்பர் கஞ்சி காசுவானுங்க பாரு. HD ஓடிடில வந்த பிறகு குட் பேட் அக்லி பிரிண்ட் வந்தது இல்ல. இது நல்ல பிரிண்ட் தான் தெரியல. ஒரு நிமிஷம். என்னது இது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு துல்கர் சல்மான், அப்புறம் கைவன். ஆமா ஜெயம் ரவி. அவன் நல்லா இருந்தவன். அப்பாடா தப்பிச்சிட்டு நானு. என்ன கேட்டா ரிலீஸ் ஆன பிறகு இல்ல இன்னும் வீட்டுல வந்து கை தட்டினப்பானுங்க போட்டு. அதனாலதான் இல்ல தனுஷ் எல்லாம் பாத்தியா காஸ்ட்லி மிஸ் இருந்துச்சியா, ஜஸ்ட் மிஸ். அந்த டெம்ப்ளேட் தான். அதான் நம்ம ஜெயம் ரவி தான் கெனிஷாவோட ஜாலியான் இருப்பான். தப்பிச்சிட்டு ஜெயம் ரவி எந்த கேரக்டரா? அசோக் செல்வன் கேரக்டர். ஓ இது அசோக் செல்வனே 2 சீன் தான்டா. பானகிட்ட பசங்க. இல்ல மணிரத்னம் வேற கெத்தா சொல்லுவான் ஃபிலிம் பை மணிரத்னம்னு. இல்ல மணிரத்னம் படத்தை எடுத்ததுல இதுதான் கேவலமா படம் உண்மையிலே. நீ காற்று வெளியிடை கூட வந்துட்டு பாத்திரலாம். கடலே ஓரளவுக்கு நல்ல படம் தான். செத்துட்டாண்டா தியேட்டருக்கு. காற்று வெளியிடை அது காற்று வெளியே இல்ல அந்த காத்த வெளியே விட்டு இந்த காத்த உள்ள வைங்க தக்லீஃப். அவன் இதே இருக்கு தியேட்டர். அவ்வளவுதான் ப்ரோ. இனிமே எவனா தமிழ் சினிமா 1000 கோடி தூக்கிட்டு வந்தா செருப்பால அடிக்கலாம் போதும். முதல்ல இல்லடா எஸ்டிஆர் வில்லனா காட்டுறணும் புரியுதா? என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஒரு இல்லடா நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கமல் வந்துட்டு என் அப்பனை கொண்டான்ற ஒரு கில்ட்டு இது வந்துட்டு அது என்னது அது கொண்டான கூட அது இது மாதிரி இது பண்ண மாட்டானுங்க. அந்த கில்ட்டுல இவன் பண்றான் கூட வந்துட்டு வில்லன்னா என்ன பண்ணோம்டா நிறைய தப்பு பண்ணுவான். எந்த தப்புமே காட்டாத மாதிரிதான் இருப்பான். அவன் பண்ண ஒரே தப்பு என்னன்னா கூட இருந்த கமலை வந்துட்டு மலையில இருந்து தள்ளி விட்டுருப்பான். இந்த விவேகம் பத்தல விவேதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தள்ளி விடுற மாதிரி கூட்டு போயிடும். அதானே அவன் பண்ண பெரிய தப்பு. டேய் படத்துல இருக்கிற நல்ல விஷயமே அதான். பெருசா நல்லா இருக்காடா. ஆனா இதுல நல்லா இருக்கா. ஆனா பெருசா எதுவுமே காட்டல. எந்த நிறைய சீன்லாம் இல்ல. 2 சீன். சாங்ஸ்லாம் எப்படிடா? சாங்ஸ் ஒரு பாட்டை தான் ஜிங்கி ஜிங்கி ஜிங்கடா ஜிங்கி ஜிங்கி அது ஓகே. பிஜிஎம் என்ன டேய் அந்த என்ன இல்ல அந்த என்ன வேணும் உனக்கு பாட்டுக்குது பாத்தியா முன்னாடி வேணும்ன்ற மாதிரி தான் இருந்தது. அது அவ்வளவுதான். அது பாட்டே இல்ல. அது சும்மா சீன். இதுல வேற இந்த அஜித் ஃபேன்ஸ் ஆதிக்க வச்சு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் அவன் டேய் அப்போல இது எப்படின்னா எப்பவுமே பாஸ் ஆகிற பையன் திடீர்னு ஃபெயில் ஆயிட்டா எப்பவுமே 10 மார்க் எடுக்கிற பையனோட கம்பேர் பண்ணக்கூடாது புரியுதா? அது வேற விஷயம். ஆத்விக் இல்லடா. ஆத்விக், மோகன்ஜி, சிறுத்தை சிவா, இந்த இல்ல டேய் மார்க் ஆண்டரும் கூப்பிடப்படும் தான். அது எஸ்ஜே சூர்யா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். அவ்வளவு எஸ்ஜே சூர்யா ஒரு டெம்ப்ளேட்காக தான் பாக்குறது. வேற எதுக்கு பாத்தீங்க? ஜிவி ஒரு ஆள். ஜிவி எல்லாம் ஜிவி ஜிவி பிரச்சனை என்ன விக்னேஷ் ப்ரோ
நலமா? கேக்குதா? ப்ரோ நமக்கு என்ன ப்ரோ ஏதாச்சும் அப்டேட் வருதா ப்ரோ 22க்கு? வரும் ப்ரோ, வரும் ப்ரோ, வரும் வரும். சரி சரி. ம் சொல்லுங்கல. ஸ்பேஸ் பக்காடா, ஒண்ணுமே தெரியும். ஏய் என்னடா படம் இப்படி இருக்குது மண்ணு மாதிரி. ஹலோ மண்ணு மாதிரி கேக்குது கட்ட ப்ரோ. வேண்டியதானே? டேய் யாரா அவன் வீடு கட்ட வேண்டியதான கொய்யால. ஏய் ப்ரோ ஏன்டா விக்னேஷ் ப்ரோ. ஏன்டா இந்த படத்துக்கு வேற பர்மிஷன் வேற போட்டு போனேன்டா நான். கரும. பக்காச்சு. கேக்குதுடா 9 கேக்குது ப்ரோ. மணிக்கு பர்மிஷன் போட்டு போனேன்டா 12 மணிக்கு ஆஃபீஸ்க்கு. எது இந்த பத்துக்கா? ஆமாண்டா தெரியாதனமா கார் எடுத்து நைட் அங்கிள அங்கிள நேர்ல எல்லாம் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஏய் டென்ஷன் கேளு ஆயிடும். காமெடியை கேளு. 6 மணிக்கு காலைல ஈவினிங் போறதுக்கு 9 மணிக்கு போட்டுக்கிற தெரியாம. ஏய் போயிட்டேன் நானும் என் பையன் பார்த்துட்டு எங்க என்னடா அது படமா அது முடியலடா. வழக்கமா பர்மிஷன் போடாம போனாதான் தப்பு. முறையா பர்மிஷன் போட்டு போனது தப்பா தெரியாத போச்சு. இல்லடா தப்பா போட்ட டிக்கெட்டுக்கு பர்மிஷன் போட்டு போயிட்டேன் நானு. ஒரு நிமிஷம் விக்னேஷ் ஒரு படம் பாத்துறீங்க? எந்த படத்தை பேசுற? தக் லைஃப். ஹாலிவுட்டா? ஹாலிவுட் இல்ல பாலிவுட். ஓகே. இல்ல நான் இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது பண்றேன். இல்ல அலெக்ஸ் நீ பேசிட்டு இருந்தல திம்பு ட்ராக்க வந்து நல்லா வேற லெவல்ல பண்ணிருக்கோம். அவனுக்கு அப்படி அப்படியே எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டானுங்க. ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ ஓப்பனா சொல்லணும்னா நீங்க கோட்டு பத்துல விஜய் இல்ல கேக்குதா இல்ல பேசுறது செக் பண்ணு. கோட்டு பத்துல விஜய் பண்ண அக்யூஸ்ட் வேலை கூட நீ வந்துட்டு அதான் எஸ்டேர் பண்ணிருக்கோம். அதாவது இல்ல இல்ல ப்ரோ என்னைக்குமே ஒருத்தன் இல்ல ஒருத்தன் மேல ஒரு ஹேட் வரணும்னா அவன் தெரியுது. ஒரு நிமிஷம் ஒருத்தன் மேல ஒரு ஹேட் வரணும்னா அவன் என்னென்ன பண்றான்னு அந்த சீன்ஸ் தான் வைக்கணும். இவன் பார்த்தா எஸ்டே அதான் இவன் பார்த்தா திரிஷாவை இது பண்ணுகிறான், அவனை பார்த்தா அவன் இது பண்ணுகிறான், 2 பேரும் கேட்டா மலை மேல தள்ளி விட்டான்றான். ஆமா இப்போ எனக்கு என்னன்னா நீ இந்த படம் பார்த்து உனக்குன்னு ஒரு இம்ப்ரெசிவான சீன் ஒண்ணு திம்பு கிட்ட ஒரு ஹைப் சீன் ஒண்ணு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கர்நாடகாரன் ஜாலியா இருந்திருப்பால. ஐயோ ஏய் ஆனா சீரியஸா சொல்றேன்டா கடுப்பாயிட்டனால வந்து நல்லா இருக்கும். சரி ஏதோ ஒரு தப்பிச்சிரும் படம் திம்புக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ வரணும் என்னமோ நினைச்சிருந்தேன்டா. நக்கிட்டு போயிட்டான். ஐயோ வர்றானுங்க போறானுங்க செக்கச்சு வந்து தோசை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இது. இல்ல அத காப்பி பேஸ்ட் பண்ணா கூட சரியா ஓடிட்டு இருக்கும். இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. செக்கச்சோனெல்லாம் பரவாயில்ல. இது மயிர் போடும். அலெக்ஸ் நான் எப்படிமா இப்ப பாரு அந்த நீ சொன்ன பாத்தியா ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ணோன்னா சிம்பு அப்படியே அராஜகம் பண்ற மாதிரி அப்படியே காமிச்சிட்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி நீ சொன்ன மாதிரி அங்கிருந்து கமல் அப்படி இல்ல அங்கிள். இப்ப இப்ப சும்மா சொல்றேன். இப்ப வேற யாராவது ஏன் இப்ப விக்னேஷ் ப்ரோ சொல்லலாம். இப்ப விக்னேஷ் ப்ரோ நான் போட்டு தள்ளுறேன்னு எடுத்துப்போம். போட்டு தள்ளிட்டு ஒரு இடத்த நான் டேக் ஓவர் பண்றேன்னா அதுக்கு அடுத்து நம்ம பண்ற அந்த வேலை எல்லாம் அந்த வில்லனிசம் இருக்கணும். புரியுதா? ஏன் நம்ம பண்றது கெட்ட அதாவது இல்ல கெட்டவன்னு தெரியணும். இவன் எதுவுமே பண்ண மாட்டான் தெரியுமா? போய் திருஷா போட்டு அதுக்கடுத்து சும்மா சுத்தி இருப்பான். அவள் தான் வழக்கம் போல போவோம். இப்ப சக்திவேல் இல்லைனால எதுவுமே இல்ல. இன்னொரு பாயிண்ட் இப்ப நீ இந்த ட்ரெய்லர்ல கதையை சொன்னானு பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற கதை தான் படத்துல இருக்கு. ஆனா எனக்கு ட்ரெய்லரை நீங்க ஒழுங்கா கட் பண்ணதே தப்பு. ட்ரெய்லர் கட் பண்ணதே தப்புன்ற படம் சைனால ரிலீஸ் ஆகுமா? சைனா ஜப்பான்ல வாடா. ஏய் இது இல்லடா சைனா போன் கூட வேலை ஆகாதுடா அது. ஏன்னா இதுக்கு வேற கொடுத்த சண்டை வேற அது வேற இது வேறன்ட்டு இல்ல பழி வாங்குறதுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துப்போம் பாரு. இவனுக்கு இந்த படம் பண்ணதுக்கு ஒரு 10 நல்ல தமிழ் கதையை 10 தமிழ் படம் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனா அலெக்ஸ் நீ சொன்ன தெரியுமா? இல்ல நீ சொன்ன தெரியுமா கமலுக்கு தெரியாதா? ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மொத்த மணிரத்னத்துக்கு தெரியாதா? மொத்த கதை பார்த்துருக்க சிம்பு ஒரு இல்ல டீசெண்டா பேசுங்க. வட சென்னை படத்துல ஓடக்கூடாது. சரி ஓகே சரி ஓகே சென்னை சொன்ன மாதிரி ஞாபகம் வருது. அது டிராப் தான்டா. அது டிராப்.
நிஜமாவே வா? ஆமா வேடா அது முன்னாடி ஏமா இதுக்கு முன்னாடி மட்டும் ஷூட்டிங் போய் இந்த மாதிரி பேசுறான். அதுவே ஊரே மாத்திருந்தானுங்க. அதான் முடியல. அப்படியே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, தளபதி என்னைக்கு வந்து சொன்னாரோ இது வெளியில நான் படம் நடிக்கலன்னு சொன்னாரோ அன்னில இருந்து கோலிவுட்டுக்கு பீட பிடிச்சி வச்சுரா. ஒரு நிமிஷம் இல்ல 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 மேல இருக்கிற டெம்ப்ளேட் இதுல உண்மையிலே செகண்ட் ஹாஃப் தான் அந்த தலைமுடியை விரிச்சு போட்டுன்னு வந்து எல்லாம் இந்தியன் டூ விட. ஆனா இந்தியன் டூ வர கேவலம் இல்ல படம். ஆனா ரெண்டுமே கேவலம் தான். அதுல பேசி கொள்வோம் இல்ல பேசாம கொள்றோம். இப்ப நான் பாத்துட்டு வந்தேன். நாசரை கொன்னுட்டு கமலஹாசன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். என்னடா லைட்டா சேனாபதி வாட அடிக்குது, இதுக்கு பேரு என்ன தெரியுமா? இல்ல எனக்கு இன்டர்வல்ல இருந்தது. இல்ல இன்டர்வல் நடுவுல எஸ்டிஆர் நடந்து வருவான்ல, பார்த்தவள் தெரியும். விக்னேஷ் ப்ரோ ரெண்டு சைடுல லாக் பண்ணிருப்பான். பழைய அந்த அந்த நாயகன் படத்தை எது கம்பேர் பண்ணான்னு எனக்கு இப்பதான் புரியுது. நடுவுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. புல்லட்டை தான் நெஞ்சில ஏதோ சைட்ல ஏதோ சுட்ட பிறகு இல்ல இந்த காலத்துல இதை பண்ணாதரா கலாய்ப்பானுங்கடா. எனக்கு வேற இல்ல அப்படி இல்லடா, உனக்கு புரியல. இது ஒரு நிமிஷம் இல்ல உனக்கு. அதாவது அழுதா பரவாயில்லடா, சிரிச்சுக்கிட்டே பண்றான். என்னடா பண்ண கமலோட இது பத்தியா? முதல்ல ஃபர்ஸ்ட் மனைவிட்டு போவாரு, அவ யாருன்னு தெரியல போடணும்னு நெக்ஸ்ட் திரிசா கிட்ட போவாரு. ரெண்டு பேர்ல யாராவது. ஆமா ஆமா. எனக்கு நடுவுல 5ஆம் வேற ஞாபகம் வருது. புல்லட் எங்க வாங்கி. ஆனா ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ இது நம்ம காலம் ப்ரோ. அனிமல் படத்தை திட்டினா ஒரு நாயும் கூப்பிடணும் ப்ரோ. ஏன் தெரியுமா? திரிஷா கிட்ட போய் படுத்துட்டு வந்துட்டு, சத்தியமா படத்துல இது ஒரு சீனுக்கு திரிஷா கிட்ட போய் படுத்துட்டு வந்துட்டு சார் வந்துட்டு பொன்னாடி கிட்ட போய் என்னத்தமா சொல்லுவான், யாரு சில பேருக்கு பிபி இருக்கும், சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இது நினைச்சுக்கிடின்றோம். அவளும் அது பொன்னாட்டி வந்து அதை ஓகே நீங்க இருக்கீங்க. தெரிஞ்சுதானா போவான்றான். அது சரி சொல்லிட்டே போவான். புரியுதா? படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கெட்ட விஷயத்தையும் எனக்கு கமல் ஒவ்வொருத்தரையா கொல்ல இந்தியன் டூ அடுத்தது செகண்ட் ஹாஃப் வரும் போலாம். ஒரு நிமிஷம் என்ன சொல்ல எனக்கு புரியுது. படத்துல சுகர் இருக்கா ப்ரோ? சுகர் பேபி தான் டாடின்னு மாத்தி இருக்கான். இல்ல ஒரு நிமிஷம் இவர் தூக்கி அந்த மலை மேல கடைசிற மாதிரி கடைசி பூமர் சொல்லு. எனக்கு தமிழ் படம் தானே நேரம் ஞாபகம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான், ஒருத்த எகிரி குதிப்பா சிவாவிட்டன் தப்பிக்கு விழுந்துட்டேன், வாழைப்படத்தை குறுக்கு போட்டு சாவடிப்பான். அது மாதிரி கமல் ஒரு கொலை பண்ண முடியல. என்ன டேய் இந்தியன் 3 மறுபடியும் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஆகி போச்சு. கடவுளே. இல்ல இது விவேகம். விக்னேஷ் ப்ரோ மலை என்ன ப்ரோ இந்த ஐடியில வந்திருக்கீங்க? குளிர் காயறாரு, நடக்கிறாரு, பாட்டு மட்டும் போடல, மத்தபடி அதே தீமா இருக்கு. புல்லட் அதே குச்சி விட்டு எடுக்கிறது. என்னடா வாட வருது. அலெக்ஸ் ஒரே வார்த்தையில சொல்லு, இந்தியன் டூவா தக் லைஃபா? தக் லைஃப் தான். அந்த அளவுக்கு இது பண்ணக்கூடாது. புரியுதா? ரெண்டுமே குப்பை தான். ஆனா அது ஒரு இன்ச் பெட்டர். இல்ல இந்தியன் டூலாம் பார்த்துட்டு மன உளைச்சல் ஆயிருச்சு. அந்த மாதிரிலாம் ஆகாதுல்ல தக் லைஃப்? சீச்சி ரெண்டுமே மன உளைச்சல். நீ என்ன கேட்டா நீ தியேட்டருக்கு போய் பாக்கலாம்னா உனக்கு மணி ஒன்னோடா. இது எப்படி சொல்றதுன்னா, விவேகமா வலிமையா? விவேகத்துக்கு வலிமை. எனக்கு விவேகமே பார்த்தா சில பேர் தோணல. அதான் சரி ரெண்டுமே குப்பை. புரியுதா? அதான் படத்துல வந்து த்ரிஷா தான் பிளாட் ஆமே அப்படியா? இல்ல த்ரிஷா வந்துட்டு அதான் அவன் யதார்த்தமா கொடுத்தாரு, நான் பதார்த்தமா வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் இதுல இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படின்னா, பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் எஸ்டேட் கூட போயிட்டேன். அந்த மாதிரி இருக்கும். இதுல இதுக்கு மேல கோலியோட காப்பாத்தனா ஒண்ணு லோகேஷோட கூலி வரணும். அதாவது ஆல்ரெடி டூரிஸ்ட் ஃபேமிலி காப்பாத்தின்னு போயின்னு இருக்கு. அலெக்ஸ் இவரெல்லாம் பார்க்கும்போது முருகதாச கண்டாதான் எனக்கு பயமா இருக்கு. நவீன மண்ட பத்திரம் ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த படத்துல கமலோட சிம்பு நல்லா நடிச்சுக்கிறேன்டா. என்ன பொறுத்தவரை சிம்பு நல்லா எந்த ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நல்ல சீன் சொல்லு. பார்க்க நல்லா இருக்காரு, நல்லாதான் பர்ஃபார்ம், நல்லாதான் ஒரு மாதிரி பண்றாரு. இனிமே நான் தான் சக்தி. அது இன்டர்வல் அதுவே சரின்னு தான் இருக்கும். அது பெருசாலாம் இருக்காது மாசம், சரின்னு தான் இருக்கும். இல்ல ஆக்டிங் ஸ்கோப்பா சொல்றேன். கமல் எனக்கு தோணுது. சொல்லுங்க.
இல்ல எனக்கு ஒண்ணு தோணுது, இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் எல்ஐகேவா தான் இருக்கும்னு. விக்னேஷ் ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு நினைச்சேன் ப்ரோ, தக் லைஃப்ல மட்டும் கீர்த்தி செட்டி போட்டிருந்தா படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும் ப்ரோ. அந்த ரங்கராஜ் சக்திவேல் ஒரு போன போடுற கடலூர்ல ஒரு ஆளை போட்டு தள்ளணும். விக்னேஷ் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம், இல்ல விக்னேஷ் ப்ரோ, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன் என்ன தெரியுமா? அழுக்கு ஒரு துணியை போய்த்தீங்கன்னு, என் பேரு ரங்கராஜ் சக்திவேல் நாயக்க, சாவுக்கும் இது எனக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த படமே. பஸ் ஸ்டாண்ட்ல பிரிண்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பிரியா. இல்ல ஒரு நிமிஷம், விடிய விடிய பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு காலைல பஸ் 4 மணிக்கு பிடிச்சி போற தாத்தா மாதிரி இருந்த ஒன்னும் இல்ல ப்ரோ. இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? டைட்டில் கார்டுக்காக, டைட்டில் என்னதுதான் ஒரு இதுக்காக, அந்த பிளாஷ்பேக்காக அந்த போயிட்டு இருப்பாருல அந்த அழுக்கு பெச்சிட்ட. ஆனா அலெக்ஸ் ஒரு உண்மை தெரியுமா? சப்போஸ் இந்த படத்தை சங்க எடுத்திருந்தாருன்னா ஒரு படி மேல போய் அவர் எப்படி ட்ரைனிங் எத்தாரெல்லாம் காட்டியிருப்பார் சைனாக்காரனை விட்டு. இல்ல என்ன கேட்டா செருப்பால் வச்சா 2 பேர் அடிக்கணும். அசிங்கமா கேட்பான், நைஸா இதான் இதுல மட்டும் பெட்டர்னு. இது எப்படி தெரியுமா? இந்தியன் 2 மட்டும் அவன சங்கர் மேல தான். அவங்க என்ன மணிரத்னம் மயிரா புடியிருக்கான், 1ஆம் நம்பர் ஃப்ராடுகார பையன், செருப்பால் அடிக்கணும் அவன்லாம். அவனை எவனோ ஒரு போட்டிருந்தான்டா ஒரு சரியான டெம்ப்ளேட் ஒண்ணு. கமலுக்கு கர்நாடகா கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட மணிரத்னமும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா உண்மைதான், பயங்கர டெம்ப்ளேட். சரி எல்லாம் என்ன போற போக்க பார்த்தா என்ன இது? சரி இதெல்லாம் உர்றாடே. இல்ல மணிக்கு இல்லடா, ஆல்ரெடி விக்னேஷ் ப்ரோ இல்ல ஒரு சீன் சொல்றேன். ஆல்ரெடி அப்பா செத்துட்டான்னு சிம்பு சின்ன வயசு சிம்பு ஆள்தானுங்கிறான். இவன் பேசியே கொல்லுவான் தெரியுமா? அந்த கொல்லி வைக்கிறதுக்குள்ள இவன் பேசுறதெல்லாம் அது எப்படின்னா மூடிட்டு நான் போட்டு கொல்லி வச்சுட்டு இல்லப்பா. அவனாவது காசு கேட்பான் ஸ்டார்டிங்ல, ஒரு 10,000 பண்ண கூட என் தங்கச்சி மிஸ்ஸிங் கண்டுபிடிச்சிடறேன் போஸ்டர் ஒட்டியும் செம ஐடியா கொடுப்பான். இருந்தாலும் கிளைமேக்ஸ் சிம்பு காட்ட சாகும்போது இதாண்டா உன் தங்கச்சி அட கொய்யால இது முதல்ல இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு அந்த ஸ்டார்டிங் சீன் இதுல நீ சொன்ன சீனு, அதாவது கமல் வந்துட்டு சிம்பு கையில இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து சிம்புடைய தங்கச்சி காணோம், அதுக்கு கமல் ஒண்ணு சொல்லுவான், கவலைப்படாத உன் தங்கச்சியை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சிருவான். நாய் பாக்கெட்ல வச்சுன்னு அதுக்கடுத்து வந்துட்டு தான் தங்கச்சி தேடுறன்ற சாக்கில போய் கிளப்ல ஐட்டம் டான்சர் ஆடுற வந்துட்டு த்ரிஷா உசார் பண்ணிட்டு வந்துருவான். புரியுதா? ஏதாவது உண்மையில இது ஒரு மீமே போடலாம். எஸ்டார் மைண்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஏன்டா என் தங்கச்சி தேட சொன்ன என்னடா பண்ணிக்கிறேன்னு கேட்டா, ஒண்ணு இல்லப்பா ஒரு நல்லா பொண்ணு மாட்டிருக்குன்ட்டு தகப்பா. அலெக்ஸ் பாட்டு எல்லாம் தூக்கிட்டானுங்களா? ஸ்டார்டிங்ல படத்தை பத்தி அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது சிம்பு என்ன சொன்னா, அவருக்கு நியாயமா போடுறது எனக்கு தப்பா தெரியும், எனக்கு தப்பா தெரியுது அவருக்கு நியாயமா தெரியும்னா லைட்டா டவுட் போட்டேன். ஆனா 2 பேருக்குமா நியாயமா போடுறது நம்மளுக்கு தப்பா தெரிஞ்சு. நான் என்ன நினைச்சேன், திரிசா கமல் வச்சு நிக்கிறதுனால இவனுக்கு சிம்புக்கு பிடிக்கல போல, அவங்க அம்மாவுக்கு எதிராக இது மாதிரி சின்ன வீடு வச்சுருக்கிறாங்க, 2 பேருக்கு சண்டை வருது, குடும்ப பிரச்சனை முடியாது போல நினைச்சு. கிட்டத்தட்ட அது மாதிரிதான். சார இந்த குடும்பத்துல வெக்கமான சூடு சொரணை யாருக்குமே இருக்காது. நீங்க நோட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், அந்த படத்துல யாருக்குமே அது இருக்காது. அலெக்ஸ் இது மணி தாத்தா எடுத்த மாதிரி இல்ல, கமல் எடுத்த மாதிரி இருக்கு. கமல் ரேட்டிங் தான் ப்ரோ. எங்கால் தலைமையில கட்டுறீங்க பாத்தீங்களா? நைஸா செருப்பாலடி படத்தோட படத்தோட ப்ரொடியூசர் கமல். ரைட்டிங் மட்டும் நிறைய சொன்னா கமல் இன்வால்வ் பண்ணிருக்கான். என்ன பண்ற, தலையெழுத்துன்னு பண்ண வேண்டியது இருக்கு. மணிதாத்தா ஒரு விஷயம் பண்ணாரு பாத்தியா, நம்ம எப்படி செகண்ட் ஹாஃப் நேரத்துல உட்காந்துருப்போம், அபிராமி அப்படி உட்கார. ஆனா அலெக்ஸ் பார்த்தல, நாயகனோட தரமான படம் கொடுத்திருக்காராம். இதே அவன் தான் சொன்னான். ஜோ மாதிரி ஏதாவது டைலாக் இருக்காடா? நல்லா இருக்க தம்பி, நல்லா இருப்பியா தம்பி? மொத டைலாக் இருக்கு, என் பேர் ரங்கராஜ் ஒரு படம் வந்தது, அது பாத்தியா? இதுல ஒரு சீன் சொல்றேன். கமல் வந்துட்டு அதான் சாவல திரும்ப வந்துட்டான்னு அது எல்லாரும் தெரியாத வந்து எல்லாரையும் அதான் விவேகம் பத்துல வர மாதிரி கொண்டிருக்கான். படத்தோடைய கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு த்ரிஷாக்கு வந்துட்டு போன் பண்ணுவாரு. யாரு பக்கத்து பில்டிங்ல இருந்துன்னு த்ரிஷாக்கு வந்துட்டு அந்த போன் பண்ணுவான். யாரு கமல். அப்ப த்ரிஷா ஒரு ஆக்டிங் கொடுக்கும். அந்த ஆக்டிங் எப்படின்னா அதான் அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். எங்க இருக்கீங்க, என்ன வந்தீங்க, என் பேர் சொல்லுங்க, அதான் என் பேர் என்ன பாருனவங்களே எப்படின்னா இல்ல 2 பண்றதே மானங்கட்ட பொழப்பு, இல்ல பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வேற என்ன அந்த மாதிரிதான் இருந்தது. நடுவுல வேற அதான் நான் என்னால வர முடியாது, நான் சிம்பு கூட இருக்கேன் தெரியாதா, இப்படிதான் இருக்குது.
மொத்தம் ஓவரா பூ போட்டிருந்தா திரிஷா அதுல நல்லா நடிச்சு மொத்தம் என்னைய பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு 10 நிமிஷம் படத்துல திரிஷா நடிச்சதை விட காமிச்சது தான்டா அதிகம். உயிரை வாங்கினுக்காதுங்கடா. திரிஷா என்னடா நடிச்சாங்க இந்த படத்துல அந்த பாம்பு. ஆனா இல்ல 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 மான்ஸ்டர், அதான் அந்த நவீன் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே போய் சொல்றேன். நான் இங்க சிம்பு கூட இருக்கேன், என்னால வர முடியாது, நீங்க போங்க, எங்க இருக்கீங்க, நான் வரேன், இதான் எனக்கே இல்ல கவுண்டமணிக்கு செந்தில் பொண்ணு பார்க்க போவான். அப்ப எனக்கு தகப்பா தான் அரிசுரம் போட்டு திரும்ப டெம்ப்ளேட் எனக்கு மச்சான் போயிட்டு முட்டையை வாங்கி போன ஒரு திருவிழோட இத்தனை வருஷம் கழிச்சு தேத்தனாங்க, இதுவும் தங்கச்சிடான்னு பாரு. அது மாதிரி தகப்பா என்ன வேலை பார்க்கல. இல்ல 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 பீச்ல ஒரு சீன் இருக்கும் இதே மாதிரி. சிம்பு கேட்பான், இங்க அவர் திரும்பி வருவார்னு நான் நினைச்சு பாக்கல, ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும், உனக்கு அவன் தான் வேணும்னா அதான் அந்த சக்தியில் தான் வேணும், அவங்க கூட போடின்னு. எப்படி முடியும், அவங்க கூட இருக்கேன் நீங்க இனிமே எப்படி போக முடியும்? அதான் ஏதாவது எனக்கு தெரிஞ்சுடா இந்த கதை எங்க திரும்ப அந்த உருவீர் ஆளு இந்த பொன்னியின் செல்வன்ல இதே கேரக்டர் தானே ஐஸ்வர்யா ராய்க்கு. இவனை பெரிய பழுவேட்டையர அவங்க மேல நிறைய பேர் ஆசைப்படுவானுங்க. அதே மாதிரிதான் கதை கிட்டத்தட்ட இது. எனக்கு தெரிஞ்சவனெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஓட்டிடலாம். எனக்கு தெரிஞ்சு கமலா அவரோட ஆர்வம் எழுந்துட்டாரு சூர்யா மாதிரி. விக்ரம உசாராயிட்டான் லோகேஷ் கனகராஜ் பேசினதானே டைலாகே இல்ல. ஒரு நிமிஷம், படத்துல எங்க 2 பேருக்கும் முட்டிக்கோன்னு கேட்டேன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்காவது அது நல்ல கதை மட்டும் யோசிச்சு போயிரு, எவனோ வாய் கூப்பிச்சுனுரு. சரி இல்ல நவீன, இப்ப நீ சும்மா சொல்றேன், சரி படத்தோடைய வச்சே சொல்றேன், ஏன்னா நம்மள இது வந்துட்டு சிங்க் ஆகாது. எஸ்டிஆர் ஒரு ஷூட் அவுட் நடக்கும்டா, அவன் கார்ல போயினப்பான், ஒரு சுத்தி 4 பேர் சுடுவாங்க, யார் சுடுறான்னு தெரியாது. அந்த கார் உள்ள வந்துட்டு சிம்பு இருக்க மாட்டான். ஏன்னா வந்துட்டு அதான் இந்த ஒரு அவங்க கமலோடைய பொண்டாட்டி வந்துட்டு சொல்லியிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல தான் இது வந்துட்டு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு இது வந்துட்டு, அதனால அவன் பிஸியா போயிருப்பான். கமல் வந்துட்டு நடந்த ஷூட் அவுட்டுக்கு எஸ்டிஆர் இல்லை அந்த இடத்துல, எஸ்டிஆர் தான் காரணம்னு இந்த மானங்கட்ட பையன் நினைச்சுப்பான் கமல். நினைச்சுன்னு வந்துட்டு அது எஸ்டிஆர் கிட்டே கேட்பான், புரியுதா? அதுல இருந்து அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடும். அதனால வந்துட்டு அவனாவது இது ஒரு காண்டாயிட்டு கூட வந்துட்டு என் அப்பனை வந்துட்டு, அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது என் அப்பனை நீதான் சுட்ட, அவன் தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமா இருக்கிறான், புரியுதா? ஆனா நீ தெரிஞ்சே சுட்டன்னு தெரிஞ்சு அவனை போய் அடிக்க போறான். இது ஏதாவது உனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுதா? இல்ல ஏதாவது ஒரு சுருன்னு ஏதாவது ஷார்ட் பிலிம் பண்றதோட நல்லா எழுதுவான். ஷார்ட் பிலிம் கூட ஒரு நல்ல அர்த்தத்தோட எடுப்பான்டா. ஏதாவது ஒரு புரியுதா, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கிறோம், அதாவது வேலிட் ரீசனா? எதுவுமே இல்லை. இப்ப நான் கொஞ்ச நேரம் மூவியை லைட்டா ஓட்டி பார்த்தேன் சீன். உங்களோட என்ன சீன் வேணா என்கிட்ட கேளு, முழு 10 ஓட்டாம பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் முழுக்க ஒரே கான்செப்ட், எல்லாரும் கமலை கொல்ல பாக்குறானுங்க, கமல் எல்லாரையும் கொல்ல பாக்குறான், 2 பேரும் சேர்ந்து நம்மள கொல்றானுங்க, வேற எதுவுமே இல்லை படத்துல. முக்கியமா முதுகு குத்து, இன்டர்வல் முதுகு குத்து, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முழுக்க அறத பழச்சுடா. 5 படம் வந்துருச்சு, விவேகன்ற படம் வந்து, எனக்கு எல்லா சீனும் அப்படியே ஒரு படம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. வந்து இந்த மைக் ஊசி குத்துற ஸ்கிரிப்ட் எங்கன்னு திரும்ப வருது, பிகில் கிளைமேக்ஸ்ல அண்ணன் குத்திருவான் மைக் ஊசி, தெளி வச்சு அடிப்பாரு அவரு. அந்த கான்செப்ட் அப்படியே விக்ரம் வெட்டி பாக்குது லைட்டா உள்ள, வீட்லயே இருக்கிற பொருள் வச்சு சண்டை போடுறது, எல்லாத்தையும் கலந்து கொடுக்க. எதுக்குதான் அந்த கதை எனக்கு ஒன்றும் புரியல. இது 30 வருஷம் கழிச்சு 2 பேர் இணையறாங்கன்றதுக்கு எடுக்கிற ஒரு படமாடா இது. படத்துக்கு ஏதோ பலமா இருந்ததே 2 பாட்டு இருந்தாங்க, அந்த 2 பாட்டு படத்துல இல்ல, எல்லாமே பியூர் மைனஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. வந்து என்ன பண்ண போறாங்க? என்ன பாட்டு? அதான் ஜிங்கடா ஜிங்கு இல்ல, விண்வெளி நாயெல்லாம் அது சும்மா இதுதான், அது கடைசியில வச்சிட்டாங்க. அதான் சுபம் போடும்போது சுதிஹாசன் விண்வெளி நாயகா, இதுக்கு மேல இல்ல இதுக்கு மேல நீ விண்வெளிக்கு போனா என்ன, வீணா போனா என்ன, அது விட இல்ல, அந்த பாட்டை போட்டு அட்லீஸ்ட் அந்த திரும்பி வரும்போது போட்டிருந்தா கூட பரவாயில்ல, விவேகம் படம் மாதிரி வா தலை வா அப்படின்னு என்ன போட்டுருந்தா பரவாயில்ல. அதனால கைனிகாட்டில் உட்காந்து கதிர் அறுத்துங்கிறான், அதுக்கு பாட்டு விண்வெளி நாயகா, நானே மாடு ஓட்ட வந்துக்கிறேன் விண்வெளி நாயகா போறாங்க. நீ தெரிஞ்சது ஓடிடி வரும்போது சரியான ட்ரோல் கண்டென்ட் ஆகுங்க அந்த படம், இங்கேயும் டூ மாதிரி அடிக்கிறதுக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு. மாத்தி குத்திக்கிறானே எல்லாம்.
இது என்ன கேட்டா ரொம்ப இல்ல ரொம்ப நாள் கழிச்சு திருஷா 4 சீன் ஒரு 3 சீன் வந்துட்டு அதான் கிளாமரா வச்சிருக்கு. அவ்வளவுதான். கிளாமரா என் கண்ணுக்கு அப்படி கூட ஒண்ணும் தெரியல. அது ஏதோ நிக்குது போகுது. அதான் லைட்டா சொல்றேன், ரொம்பலாம் இல்ல. கேட்டா உலக யூனிவர்சல் நாயகன்றாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை வந்து மார்க்கெட்ல 3வது டயரா கூட செலக்ட் பண்ண மாட்டான். நீங்க போய் சரி ஒரு நிமிஷம், நம்ம ஏன் இது வேற கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது? அதாவது இப்போ மணிரத்னம் பார்வையில இந்த படத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எப்படி அழகா வச்சிட்டு இருக்காரு, எப்படி அழகா தான் புரியுது. ஆனா எப்படி பார்த்தாலும் கேவலமாகுது, எனக்கு அதான் புரியல. அப்புறம் இன்னொரு சொல்ல மாதிரி இன்னொரு படம் ஸ்கிரிப்ட் மாதிரி கபாலி படம் பார்த்திருக்கேல்ல, அவளை பார்க்கணும். கபாலில அதே ஸ்கிரிப்ட் தானடா, பொண்டாட்டி தேடி போவானே ரஜினி, அதே ஸ்கிரிப்ட் தானே. அவளை நான் பார்க்கணும், அவளை பேசணும், குமுதாவை நான் பார்த்தே ஆகணும். அதுல குமுதா, இதுல வந்து என்னடா பேர் சூர்யாவா? இல்ல கபாலி எல்லாம் சிங்க் ஆகல. விவேகம் ஏன் சிங்க் ஆகல? ஆகுது. அவளை தேடி போவான்ல, அது மாதிரி போயிட்டு பல வருஷம் கழிச்சு பார்த்து அப்படி நின்னு அதுவே படம் இது அந்த தங்கச்சியா? தங்கச்சி தேடுறது இல்ல, கமலஹாசன் பொண்டாட்டி தேடி போவான்ல, விவேகத்துலயும் இதேதான். தெரியும் நீங்க வருவீங்க. அந்த பொம்பளை மறந்துருச்சுன ஒரு போய் இந்த காயம் ஆறதுக்கு 8 வாரம் ஆச்சுடி, இந்த காயம் 8 வாரம் ஆச்சுடி அடி. பொம்பளை ஓடிடும் பைத்தியாரம் போல அடி. ரொம்ப பிளாட் படம், ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங் இல்ல. ஸ்லோவா இருக்குன்னு தெரியும் மணிரத்னம் படம், இது ஸ்லோன்றது கூட இல்ல, பிளாட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டாவே இருக்கு. வந்து அவ்வளவுதான் அந்த இதெல்லாம் லைஃப்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆனா ஒரு சின்ன பசங்க வச்சு ஒரு படம் எடுப்போம் லோ பட்ஜெட்ல, அது இட்டான மணிரத்னம் பேக்கன் ஃபயர் கொடுப்போம். இல்ல என்ன கேட்டா கொஞ்சம் கூட அந்த ஒரு அக்கறையே இல்லாம இந்த மாதிரி தான் இருந்தது. அக்கறைனா உண்மையில எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம பேருக்குன்னு மயிரத்த மாதிரி தான் இருந்தது. ஏதாவது ஒரு மயிருக்கு வேண்டிய காலகாலமா நடக்கிறதுடா. ஹீரோ வந்து அடிச்சு அவன் கீழே விழுந்து அவனை ஒரு சில பேர் காப்பாத்தி அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான்றது அறந்து பழசான கதை. அதுல எத்தனை முடியுமோ அத்தனை வருஷம் எடுத்துட்டாங்க எல்லா ஹீரோஸும். என்னைக்குமே கதை கூட தேவையில்லை, நல்ல சீன்ஸ், நல்ல மாஸ் டயலாக். ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப தளபதி படம் நாயகன் படம்லாம் வந்துட்டு அது ஏன் பிடிக்குதுன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகுது, புரியுதா? எமோஷனல் கனெக்ட் ஆகும். ரெண்டாவது இல்ல பேசுற டயலாக் எல்லாம் மாசா இருக்கும். அவ்வளவு போகாத அவனை சக்கச்ச ஒண்ணு வானாமே எடுத்துக்கோ. இதே மாதிரி கேஷுவலா தான் ஸ்கிரீன் பிளே இருக்கும். ஆனா நமக்கு அதுல ஒரு இது செட் ஆகும். இப்ப அருண் விஜய் ஓடுவான், குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த சீட்டு மேல எகிரி உக்காந்துட்டு டே அண்ணா அப்படின்வான். சரியா? அந்த ஒரு கவனம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து அது உள்ள போயிடுவான். நீ ஒன்னும் இல்ல படம் இல்லையாதான் ஒட்டியில வந்த பிறகு சக்கச்சவந்தவான எத்தி கேரக்டர் நல்லாக்குதா இல்ல சிம்போடைய அமரன் கேரக்டர் நல்லா தான் கேட்டு போறேன். எல்லாம் இத்தி கேரக்டர் தான் சொல்லுவேன், எவனும் இந்த அமரன் கேரக்டர் நல்லா சொல்ல மாட்டான். நடுவுல வந்து சொல்லுவார் ஜெயிலுக்கு போட முடியும், உள்ள இருந்து நான் பாத்துப்பேன், வெளியே இருந்து அமரம் பாத்துப்பான். நீங்க போய் திரிஷாவை பாருங்க 2 பேர். கட்சி வரை என்ன பார்த்தானே தெரியல, போவானுங்க எல்லாரும் வெட்டி கொள்வானுங்க, பிசினஸ் என்ன பிசினஸ் காட்டல. இல்ல இதுல அரசியல் அதிகமா சம்பாதிக்க முடியும்னு காட்டுவான், சொல்லுவான். அதையும் காட்ட மாட்டான். அங்க டெல்லியில நடக்கிற இன்ஃபுளுன்ஸ்ல வந்துட்டு ஏதோ கரப்ஷன் வந்து இது பண்ற மாதிரி அதையும் காட்ட மாட்டான். கட்சியில எப்படா நீ இவ்வளவு பெரிய பணக்காரனோட கோவால போய் சீட் ஆட்ட மாட்டான், பணக்காரன் ஆயிட்டேன்னு உனக்கு. நடுவுலதான் வைராஜாவே தான் நானும் அதை சொல்றேன். என்னடா வைராஜாவே நாசரு பணக்காரன் ஆயிட்ட 2 வருஷத்துல பாத்தீங்க இல்ல. அதாவது இப்ப குழப்பமா ஒரு படம் எடுத்த எப்படி இருக்கும், அதாவது என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம. அதேதான் முதல்ல நீ என்ன தெரியும், நீ சத்தியமா மணிரத்ன போய் கேட்டா கூட அவனுக்கே தெரியாது நீ என்ன தெரியும். இல்ல எவனோ ஒரு சொல்லியிருந்தான் அசோக் செல்வன் நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னா. டேய் ஃபுல் நான் உள்ள பார்த்தா அவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்துக்கிறான் போலீஸ். அவன் ஏன் நிக்கிறான் எதுக்கு 2 சீன் தான் 3 சீன் நினைக்கிறேன். ஆமா உங்க அப்பா வரான்
ரங்கராஜ் சக்திவேல் உன் மாவன் வரான், இதுதான் அவனுக்கு டைலாக், வேற எந்த டைலாக் இல்லை. கிளைமேக்ஸ்ல பார்த்தா தொலைஞ்சு போன பொண்ணோட புருஷன், அதுவும் டைவர்ஸ் ஆன புருஷன், ஊர்ல இல்ல எவனும் இல்ல புருஷன் பண்ணாக்க சாரு அது வேற எங்கேயும் இல்ல, நாகன்ல இருந்தா சுட்டிருக்கான். அதுவும் அவன் பொண்ணு கூட இல்ல தெரியுமா? ரொம்ப பாவம் ப்ரோ, அவன் இப்பதான் கொஞ்சம் வந்துருக்கான். ஆனா இந்த படத்தோட கதை ஒன்லைன்னு சொல்றேன்னு வச்சுக்கேன், கார்த்தியும் சந்தானம் இந்த படம் சிறுத்தை படத்துல கார்த்தி சொல்லுவான், இதோ இவனோட அப்பா செத்து போயிட்டான், எங்க அப்பா செத்துட்டானா, அவங்க அம்மா மறந்து போயிட்டா, எங்க அம்மா மறந்து போயிட்டாளா அப்படின்ற அந்த இது தானே அந்த படத்தோட கதையே. டிக்கெட்ல எழுதிடலாம் நீ இந்த படத்தோட கதை. நான் பண்றது இப்போ இல்ல இப்ப ஒருத்தனுக்கு நான் துரோகம் பண்ணணும்னா இல்ல ஒருத்தனை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ரீசனே இல்லாம தான் இது சப்பையா முடிச்சிருந்தோம். ரீசன் தான் சொல்றேன், நீ எங்க அப்பாவை கொன்ன அதனால உன்னை பழிவாங்க கொன்ன ஏன்டா அப்படின்னு. இத்தனை வருஷம் தெரிஞ்சுதானே இருக்கிறேன். ஊர்ல அவ்வளவு பெரிய ரவுடின்ற ஒப்பனை அவன் ஒன்னான்றது கூட தேடி கண்டுபிடிக்க முடியல, தங்கச்சியே கண்டுபிடிக்க முடியல. இல்ல படத்தோட கான்செப்ட் என்னன்னா, நான் வந்துட்டு போலீஸ் நினைச்சு உங்க அப்பாவை சுட்டேன், இனிமே நீயும் நானும் ஒண்ணு இது காந்தி பிறந்த மன்னன் தான் படமே ஆரம்பிக்கும். புரியுதா? படமே அப்படிதான் ஆரம்பிக்கும். கடைசியில வந்துட்டு தான் இந்த 2-3 பேர் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இல்ல உங்க அப்பனை வந்துட்டு அவன் போலீஸ்ன்னு தெரிஞ்சு அப்படின்லாம் சொல்ல, அவன் பேப்பர் போடுறாலும் தெரிஞ்சுதான் உங்க அப்பனை வேணே சுட்டாங்க தான் வேணே சுட்டான்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி எஸ்டிஆர் திருப்பி விட்டுருவாங்க. இல்லடா இல்ல இப்ப இது எப்படின்னா இல்ல ஒரு 2 பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலும் உன்னை இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்து இதெல்லாம் பண்ணிருந்தான்ல. இல்ல இதுதான் அதாவது ஒண்ணு இல்ல லட்சி, இதுதான் கதைன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேட்ரேட் கேம் மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுதான் கதை, அப்பனை கொண்டு பழி வாங்க வர்றாங்க, ஒரு பிளான் கமலை போட்டு தள்ள இவன் பண்ற பிளானு, இவனை போட்டு தள்ள கமல் பண்ற பிளானு, அது மாதிரி இருந்தா எனக்கு கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு அந்த இந்த சீனு கமல் ஃபைட்டும் சிம்பு ஃபைட்டும் வரும்போது நல்லா இருந்தது. கிளாஷ் மாதிரி பரவாயில்ல, ஒரே நேரத்துல 2 ஃபைட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்தா ஃபைட்டும் பெருசா ஒண்ணும் இல்லை, அப்படியே சப்பையா இருந்தது. ஏன்னா தானான்னு இருக்குது படமே, ஒன்னும் பெருசா நல்லா இருந்தாலும் அந்த ஃபைட் நல்லா எடுத்தாலும் படம் தான். ஏன்னா லாஸ்ட் 10 minutes என்ன இருக்கு ஏதோ முடிச்சு விட்டாங்க போவாங்க. என்ன கேட்டா இல்ல எலைட் ஃபேன்ஸே காரி துப்புற அளவுக்கு மணிரத்னம் எடுத்த படம் இதான். இது ஏன் நீ தக் லைஃப்னு வச்சிருந்த, வேற என்ன பழிவாங்கல்னு வச்சிட்டு இருக்கலாமே, நல்ல தமிழ்லயே பழிவாங்கல் யமதர்மன் அது மாதிரி வச்சுட்டு போய் விஜய் ஆண்டனி படம். இல்ல இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்களே, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது ஒரு அந்த மாதிரி ஏதாவது இல்லையோ. தக் லைஃப்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தான், தக் லைஃப் ஒரு ட்ரெண்டிங்கான பேரு. லாரி சுத்தி புது பெயிண்ட் அடிச்சா மட்டும் என்ன பண்ணியும், இன்ஜின் பழசா இருக்கேப்பா, ரொம்ப பழைய இன்ஜின் ஆச்சு, எப்படிப்பா விடும். என்னத்த சொல்ல போ. விக்ரம் அப்புறம் ஒரு ஆண்டவர் கண்டியா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன், மண்ணலி போட்டான் மணி பார்த்தா விண்வெளி நாயகன்றா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன் ப்ரோ. கமல மணி தாத்தா மண்ணலி தாராளமா போய் செலிப்ரேட் பண்ண, கும்ஃபு ஃபைட்லாம் இருக்கு இப்போ.